நேராக வந்து இன்றைக்கி கிளாஸ் போவோம். ஸோ 2 டாபிக் நான் இன்றைக்கி அடியில் பேச போகிறேன். குரூப்பில் போட்டுருப்பாங்க சொல்லி என்னன்னாக்கா, ஒன்று வந்து கீதை, அதே சமயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பணஹத்தி சித்தா தஹி உற்சவம். ஸோ இது நம்மளுடைய ஒவ்வொரு பக்தர்களுடைய நிலைமை. எந்த ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு ஜீவாத்மாவுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டாலும் நம்மளோட ஒரே இது என்னென்னா பிரார்த்தனை, பகவானுக்கிட்டே பிரார்த்தனை பண்ணணும். அவன் என்று ஒரு அணுவும் அசையாது. ஓகேவா? ஓகே. ஸோ வந்து நம்ம நேராக வந்து ஸ்லோகத்துக்கு வரலாம். ஸோ இன்னொரு ஒரு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 8வது அத்தியாயம் போயிட்டோம். பரத்தி அடைதல். பரத்தி அடைதல்னால் என்ன அர்த்தம்? பரத்தின்னு என்ன அர்த்தங்க? பகவான் அடையத்தை பற்றி இந்த அத்தியத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒட்டி பார்க்கும்போது 2 ஸ்லோகம், 9, 10, 2 ஸ்லோகம் படிச்சுட்டு நேராக வந்து தத்துவம் விசாரம் நம்ம பார்க்கலாம். சரியா? எல்லாம் திறந்துட்டீங்களா? கவி புராணம் அனுசாசிதாரம் அனோ அணியாம்ச அனுஸ்மரித்ய சர்வஸ்ய தாதாரம் அசித்ய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமஸ்ய பரஸ்தாத். படிங்க. கவிம் புராணம் அனுசாஸ்திராம் அனோர் அனியம்சாம் அனுஸ்மரத்ய சர்வஸ்ய தாதாரம் அசித்ய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசா பரஸ்தாத். மாதாஜி ஒரு படிங்க ஸ்லோகம். கவி புராணம் அணு அன்யாம்ச அனுஸ்மரித்ய சர்வஸ்ய தாதாரம் அசித்ய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசா பரஸ்தாத். ஓகே, தமிழில் படிக்கிறவங்க சேர்ந்து படிங்க. எல்லாம் அறிந்தவர், மிக பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விட சிறியவர், எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லாம் பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ரூபமுடைய நபர், சூரியனை போன்று பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் என்று பரமபுருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். One should meditate upon the Supreme Person as the one who has known everything, as he who is the oldest, who is the controller, who is the smaller than the smallest, who is the maintainer of everything, who is beyond all material conception, who is inconceivable, and who is always a person. He is a luminous like the sun, and he is the transcendental beyond his material nature. Hare Krishna. Okay, அடுத்து வந்து 10வது ஸ்லோகம் பார்ப்போம். பிரயாண காலே மனச்சாலின பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ புரோர் மத்திய பிராணம் அவிஷ்ய சம்யாக் சாதம் பரம் புருஷம் உவைதி திவ்யம். படிங்க ஸ்லோகம். பிரயாண காலே மனசா சதேனா யுக்தோ யோக பலேன சைவ மத்தியே பிராணம்
अविश्य संज्ञा रूपो मध्य प्राण अविश्य संज्ञा सदं परं पुरुषम् उपैति दिव्यम् மற்ற ஸ்லோகம் ஒரு நாள் படிங்க. பக்தியா யுகோ யோக ஹரேன சைவ குரோஹோ மத்ய பிராண அவிஷ்ய சம்யா சாதாரண புருஷம் வைத்தியம். இது படிக்கிறேன், தொடர்ந்து படிக்கிறேன். எவன் ஒருவன் இருக்கும் தருவாயில் தனது உயிர் மூச்சை உருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக பலத்தினால் பிரலாத மனதுடனும் முழு பக்தியுடனும் பரம புருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளானோ அவன் நிச்சயமாக பரம் புருஷ பகவானை அடைவான். Translation English please. One who at the time of death fixed his life hair between the eyebrow and by the strength of yoga with an undeviating mind engage himself in remembering the Supreme Lord in full devotion will certainly attain the supreme personality of Godhead. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ ரெண்டு ஸ்லோகமும் உண்மையா அருமையான ஸ்லோகம். ஸோ பகவானை அடையிறது பற்றி இந்த டாபிக் முழுசாக பேசினாலும் இது வந்து பகவானை எப்படி எப்படிலாம் சிந்தனை பண்ணுறது, திங்கிங் பண்ணுறது, எப்படி நினைக்கிறது அப்படின்னு இங்கே வந்து பகவானே அவர் வந்து சொல்கிறாரு. முதல் இந்த 9வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் 9 விஷயத்தை அவர் சொல்கிறாரு. எத்தனை விஷயம்? 9 விஷயம். அதில் வந்து மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கவிம். மொதல் விஷயம் என்னது? கவிம். கவிம்னா எல்லாம் அறிந்தவர், எல்லாம் 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 தெரியும். பகவானுக்கு எல்லாம் தெரியும். ஸோ எல்லாம் தெரியும்னு எப்படி குரு சொல்கிறீங்க அப்படின்னா, உதாரணம் வந்து ஒரு கதையை சொல்லணுமா இல்லையா? கதை சொன்னால் எல்லாத்துக்கும் புரியும். ஸோ அதில் வந்து என்னென்னா, அர்ஜுனர் வந்து இந்த கீதையை வச்சு ஒரு கதை சொல்கிறார். எல்லாம் தெரியுமா? என்னங்க தெரியும் அப்படின்னா, அர்ஜுனர் வந்து கேட்குறாரு, இந்த தத்துவத்தை வந்து நான் சூரிய தேவனுக்கு நான் சொன்னேன். கிருஷ்ணர் சொல்கிறார் கவிம் அப்படின்னா எல்லாம் அறிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. 9 விஷயத்தில் மொதல் விஷயம் அவர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அதில் வந்து எல்லாம் அறிஞ்சவனா. அப்போ வந்து 4வது அத்தியத்தில் ஸ்ரீ பகவான் வாச்சா இமம் விஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனைவி பிராகவ் மனு இஸ்வாகு அப்ரவீத் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? புருஷோத்தம முதல் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவுக்கும் மனு இஸ்வாவுக்கும் மன்னனுக்கும் இதனை முறையே உபதேசித்தனர் அப்படின்னு சொல்கிறாரு. யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்கிறாரு. அர்ஜுனன் என்ன பண்ணார்? உடனே சும்மா விட்டாரா? என்ன பண்ணார்? இப்படிதான் பயங்கரமாக யோசிக்கிறாச்சா. உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு? ஆனால் அதுக்கு முன்னே பகவான் சொல்கிறாரு, ஏவம் பரம்பர பிராப்தம் இவம் ராஜேஸ்வர் விது ஷா காலினேக மகாதா யோக நஷ்ட பிரந்தபா. உன்னதமான விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே விஞ்ஞானம் மறைந்து விட்டது போல தோன்றுகிறது. பகவானே சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் பார்க்குறாரு, இதுங்க புது கதையாக இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்குறாரு. அர்ஜுனா வாச்சா அபாரம் பவத்தோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதா கதம் ஏதத் விஜானியா துவம் அத்தாவ் புரோக்தவான் இது. கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அர்ஜுனன் வினாவினான் கேள்வியாக கேட்குறாரு. சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர். தாங்கள் அவருக்கு விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? திரு அர்ஜுன கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம், அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியும். கிருஷ்ணா, நீ நானும் சின்ன வயசுலேருந்து இருக்கோம்,
நம்மளுக்கு முன்னே சூரியன் இருக்காரு. நீ சூரியனுக்கு சொன்னதா சொல்றியா? அது எப்படி நான் நம்புறது? இது எப்படி சாத்தியமாகும்? சின்ன வயசுல நீ அத்தை பையனி ஓடி ஆடு ஒன்னா தான் விளையாடுவோம், என் கூட தான் சுத்திக்கிட்டு இருப்ப. நீ எப்படி சூரியனுக்கு சொல்லியிருப்ப? சூரியன் நம்மளுக்கு முன்னே இருக்காரு, சூரியன் நம்மளுக்கு முன்னே இருக்காரு, நீ எப்படி சொன்ன? கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறாரு, அர்ஜுனா நீ நானும் பல பிரிவுகள் எடுத்துட்டு வந்தோம், ஆனால் அது என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும், உன்னால் முடியாது. கவி எல்லாம் அறிந்தவர். அப்புறம் வந்து அர்ஜுனர் தகச்சு போகிறாரு, எல்லாம் இதுக்கு முன்னே வந்ததா? அதுக்கு உதாரணம் என்னன்னா, மகாபாரதத்துலேயே ஒரு சீன் நடந்துச்சு. அதாவது ஏன் வந்து பகவானால் ஞாபகம் வச்சுக்க முடியுது, அர்ஜுனால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா, பகவான் யாரு? சாரி என்ன சொன்னாங்க? பகவான் இப்பவும் நித்தியமானவர், அழிவற்றவர், அவர் எப்பவுமே பகவான் தான். ஆனால் ஜீவாத்மா ஒவ்வொரு உடலை எடுக்கும் போதும் தன்னுடைய முன்ஜென்மங்களை மறந்துடுவோம், மறதி கொண்டவன். ஆனால் பகவான் அப்படி இல்லை, ஞாபக சக்தி. அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுவார், ஞாபகம் வச்சுக்குவார். அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. அர்ஜுனர் வந்து பார்த்தீங்கன்னா பல பிறவியில் வந்து நரன் நாராயணமாக வருவார் பகவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரன் நாராயணா. அதில் நரன் வந்து அர்ஜுனர், நரன் யாரு? அர்ஜுனர், நாராயண பகவான். அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் அர்ஜுனர் இருப்பார் ஒரு கேரக்டரில். யார் சொல்கிறீங்க கரெக்டாக பார்ப்போம். அர்ஜுனர் சைத்தன்ய மகாபிரபு லீலையில் ஒரு கேரக்டரில் இருப்பார். சைத்தன்ய மகாபிரபு எப்படி ரெண்டாக வந்தாரோ, அது 2 கேரக்டராக இருக்காரோ, அந்த என்னென்னா ராதாராணி, வெளித்தோட்டத்தில் அவர் வந்து கிருஷ்ணர். அந்த மாதிரி அர்ஜுன ஒரு கேரக்டர் இருப்பார், முகுந்தா. ஓகே, முகுந்தா ஒரு தரம். வேற யாரு? சைத்தன்யா சரிதாமிருதா ரொம்ப முக்கியமான ஒரு கௌரிதாரா, இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாஸ்திரம். அது சைத்தன்ய மகாபிரபுவில் வர்றப்போ தான் அது ஒவ்வொரு கேரக்டர் சொல்லும்போது ஆமாவா, அப்படியா, ஆஹா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிரம்ம மத்துவ கௌரி சம்பிரதாயத்தில் நம்ம இருக்கோம். அதனால நம்ம சைத்தன்ய மகாபிரபு லீலையில் இந்த மாதிரி கேரக்டர்லாம் நமக்கு தெரியணும். ஓகேவா? அர்ஜுனர் ஒவ்வொரு இதுலேயும் பகவான் கூட பயணம் பண்ணிட்டு வர்றாரு. நரன் நாராயணா வர்றப்ப நரனா அர்ஜுனர் இருக்காரு, நாராயண பகவான். அந்த மாதிரி கலியுகத்திலையும் சைத்தன்ய மகாபிரபுலையும் அர்ஜுனர் இருந்தாரு. தெரியலையா? அந்த சுத்துதா இப்போதான் நான் பகவத்கீதை வந்துகிட்டு இருக்கேன். சைத்தன்யா சரிதாமிருக்கு போயிட்டீங்க, அது போஸ்ட் ரீடட், அது ஸ்டடீஸ். நான் ஒன்றும் போகல, நான் ஒன்றும் மாஸ்டர் எடுக்கல, பிஹெச்டி வரைக்கும் போனால் என்ன ஆகும் பிரபு அப்படின்னு சொல்கிற மனசு வந்து தெரியுது. நானே சொல்லிடுறேன். அதாவது சைத்தன்யா மகாபிரபுல சைத்தன்யா மகாபிரபு 2 கேரக்டர் அவர். அது 2 அவர் இது இன்னும் வெளித்தோட்டத்தை பார்த்தா 19 வந்து கிருஷ்ணர் வந்திருக்காரு, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ராதாராணி. அதேமாரி ராமானந்த ராய் 2 கேரக்டர் அவரு. ஒன்று யாரு? அர்ஜுனர். இன்னொன்று இப்படி மகாபிரபு. அதுதான் மகாபிரபு தனியாக இருக்காரு. அவரு மகாபிரபு, கிருஷ்ணர், ராதாராணி. ஓகே, புரியுதா? உள்ளுக்கு தான் ராதாராணி. ஜெகநாதரை பார்க்கும் போது அழுகுறாரு. ஏன் கிருஷ்ண பத்தி அழுகுறாரு? கிருஷ்ண பத்தி அழுவாரா? மூட் ராதாராணி பத்தித்த பாவம். ஜெகநாதர் நம்மளுக்கு ஜெகநாதரா தெரியுறாரு. ஆனா சைத்தன்ய மகாவை பார்க்கும்போது ஷாம சுந்தர ரூபத்துல பாக்குறாரு. பார்த்தோன்னு கண்ணீர், இனி பிரிஞ்சு வந்துட்டியா, விருந்தாவனத்தை விட்டுட்டு வந்துட்டியா, நான் உனக்கு பார்த்தோன்னு மயக்க போட்டு விட்டுட்டாரு. பார்த்தோம் அந்த இது உள்ளுக்கு ராதாராணி, வெளியே வந்து அவர் கிருஷ்ணர் இது இது பண்றாரு. அது இது புரியுதா? இந்த மாதிரி ராமானந்த ராய் வெளித்தோட்டத்துல அர்ஜுனர், உள்ளுக்கு யாரு? லலிதா தேவி. சைத்தன்ய சரிதாமிரத்தில் நீங்க படிக்கும் போது இந்த இது விஷயம் தெரியும். அப்ப கிருஷ்ணர் வந்து கீதையில 45 நிமிஷம் பேசினாரு.
அந்த விஷயத்த ராமானந்த ராய் வந்துட்டோன்னே அந்த கீதையோட தத்துவத்தை இன்னும் விரிவாங்கமா பேசுவாரு. ஏன்னா நீ அர்ஜுனன், நீ பிரிவியத்துல எந்த இதை விட்டுட்ட, நான் இன்னும் நான் பேசுறேன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாரு. ஏன்? பகவானுக்கு தெரியும் இவன் அர்ஜுனா இருந்தான், அதுல கொஞ்சம் விட்டதை இதுல நான் கொஞ்சம் பிடிச்சி இன்னும் கொஞ்சம் வேகமா நான் இன்னும் அவனுக்கு விவரமா தத்துவத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த மாதிரி கதை இன்னொரு இது. அதே மாதிரி திரும்பி கதைக்கு வர, மகாபாரதத்துக்கு வர. ஏன் கிருஷ்ணர் என்ன ஒன்னாவது என்ன சொன்ன பாயிண்ட், ஏன் கிருஷ்ணர் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வந்து கிருஷ்ணன் என்ன போட்டிருக்கு தத்துவம், கவிம் ஏன் சொல்றேன்னா, மகாபாரத சீன்லேயும் ஒன்று நடந்துச்சு. சூதாட்டத்தில் சகுனி ஏமாத்தி பஞ்ச பாண்டவத்தையும் கௌரவர்களையும் பிரிச்சுட்டாரு. ஹஸ்தினாபுரத்தை ராஜாவுக்கு உண்மை யாரோ பஞ்ச பாண்டவர்கள் வரணும். சகுனி யாரு? துரியோதனுடைய மாமா. சூதாட்டத்தில் ஏமாத்தி வனவாசத்துக்கு அனுப்பிட்டாரு. ஓகே, வனவாசம் போயிட்டாங்க. ஆனால் துரியோதனுக்கு ஒரு கெட்ட எண்ணம், மித்தவங்க கஷ்டப்பட்டா ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாரு. அவங்களோட கூட்டத்தை, பஞ்ச பாண்டவனுங்க ஒண்ணுமே இல்லாம காட்டுல இருக்கானுங்க, நம்ம போய் ஒரு 8 பார்த்துட்டு வருவோம் எப்படி தான் கஷ்டப்படுறானுங்க. சும்மா ஹஸ்தினாபுரத்தில் இருக்க வேண்டியதான், அவனுக்கு தான் ராஜ்யம் கிடைச்சிச்சுல, இருந்தாலும் போய் அவனுங்களை போய் நோண்டிட்டு வருவோம், வெடிச்சிட்டு வருவோம். அது ஒரு குஷி யாருக்கு? துரியோதனன் அவங்க எல்லா கூட்டத்தையும் கூட்டிட்டு நேரா இந்த வனவாசத்துக்கு போறாரு. பஞ்சபாண்டவன் பார்க்க எப்படி இருக்காங்க. போற வழியில ஒரு தாமரை குளத்தை பார்த்துட்டாரு. என்ன குளம்? தாமரை குளத்தை பார்த்துட்டோன்னே பொதுவாக எல்லாம் நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம், குதிச்சிட வேண்டிதான். நான் வந்துருப்போம் காசா போனோமா ஒரு குளிச்சுட்டு போயிடுவோம், விடக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு என்னதான் பெரிய அரசனாக இருந்தோனோ அந்த மாதிரி குளத்தை பார்த்தோன்னா சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுது. குழந்தை புத்தி இருக்குன்னு வாங்கலாம் சில பேருக்கு. அப்படி முரட்டுத்தனமாக இருப்போம். ஒரு குழந்தைய பார்த்தோன்னா பிடிச்சிக்கா அப்படின்னுவோம். நான் பிடிச்சிக்காங்கிறான் அன்றைக்கி கத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்வோம். அந்த ஒரு எண்ணம் வந்துருது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள இருக்கிறது. அது மாதிரி துரியோதனன் என்னதான் இருந்தாலும் அந்த குளத்தை பார்த்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவங்க ஆட்களையும் கூட்டி குளிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த குளம் யாரோடனா காந்தேவர்கள் யாரு? மேலுலகத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடுவாங்க. சில பேர் பௌதிகத்தில் நல்லா குரல் வச்சிருக்கீங்க, காந்தேவர்கள் மேல் குரலை வச்சிருக்கியா? ஏங்க அப்பா குரல் கேட்டான்னு மை சிறந்துட்டப்பா, நான் குரல் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? நான் காந்தேவர்கள் குரல் மாதிரி நம்மளாம் இல்லை. அவங்க ஒன்றும் குரல் கேட்டிங்கன்னா அங்கே இருக்க சொர்க்கலோகத்தில் எல்லாமே மயங்கிடுவாங்க. அதுதான் உண்மையான மயக்கம். அது அந்த மாதிரி குரல் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய வித்தைகள் இருக்குது, நிறைய சக்திகள் இருக்குது. இப்போ அவங்க வந்து குளிக்கிற இடம் யாரை வந்து இப்போ நீங்கள் ஒரு இடம் இது கட்டி வச்சுருக்கீங்க, நான் பாட்டுக்கு வந்து கால் அடி உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவீங்க, நான் கஷ்டப்பட்டு கட்டி வச்சுட்டேன், நீ வந்து ஏமா உட்காந்துட்டு இருக்கியா பாடவான்னு மேட்ட மாட்டோம். அந்த மாதிரி அது காந்தேவர்கள் வந்து ராஜா வராது. ராஜா பேர் சித்திரரதா. காந்தேவர்களுக்கெல்லாம் ஒரு கிங் இருக்காரு, ராஜா சித்திரரதா. அவர் வந்துட்டு, யாரு நீ என்ன பண்ற? உடனே யாரு? துரியோதனே. நான் யார் தெரியுமா? ஹஸ்தினாபுரத்துக்கு ராஜா. நீ பெருசா வந்துட்டு என்னமோ ஆகுனுங்கிற, நான் நினைச்சினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவர் பேச ஆரம்பிச்சிட்டோன்னே காந்தேவர் ராஜா விசில் அடிச்சு கூப்பிட்டாரு எல்லாத்தையும். காந்தேவர் எல்லாம் வந்தாங்க. இவர் ரொம்ப பேசுகிறான் ஒருத்தன், நம்ம குளிக்க வேண்டிய இடத்துல வந்து இவன் குளிச்சு போட்டு அணியம் பண்ணிட்டு இவன் வந்து நம்மளே எடுத்து போயிடான்னு சொல்லிட்டு இவங்களோட வித்தியில் எடுத்துக்க. இவரு சொல்கிறேன், நான் விளையாடாத, நான் அப்படி இப்படி இவர் பண்ணுறாரு. பண்ணி முடியல. என்னாச்சு, அடியோன்னு அடித்தாங்க. அடிச்ச அடியில் துரியோதனன் இருந்த கூட்டம்லாம் பறந்து போச்சு. துரியோதனன் ஒண்டி வளைச்சி போட்டாங்க. மாட்டிக்கிட்டியா, உன்னை இதுவுமே வச்சு முடிக்க போகிறோம் அப்படின்னோட இந்த காட்சியை யார் பார்த்துட்டாங்கன்னா பீமனும் அர்ஜுனும் பார்த்துட்டாங்க. பீமை பார்த்து பைத்தியக்காரன் மாட்டிக்கிட்டானா, ஒழுங்கா ராஜ்யத்தில் இருக்க வேண்டியதானே. அர்ஜுனா, இவன் வேணுமென்கே நம்மளை பார்க்க நோன்றதுக்கு வந்திருக்கான், மாட்டிக்கிட்டான். இது இப்போ உடனே யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? தர்மன். யாரு மூத்தவர்? யார் பேர் என்ன? அவர்கிட்ட போய் சொன்னா இந்த மாதிரி அவன் துரியோதனை பார்த்தியா, நம்மளை காட்டுக்கு அனுப்புனது இல்லாம பின்னாடியே வந்து பார்க்குறான். வந்து என்ன பண்ணுறான், நம்ம கஷ்டப்படுறோமா, சாப்பிட இருக்குமா, தூங்குறதுக்கு இடம் இருக்கா, நல்லா ராஜ்யத்தில் வாழ்ந்தானுங்களே, நல்ல மெத்தையில் தூங்குனானுங்களே, அரசியத்தில் வாழ்ந்தானுங்களே, இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே, இதை பார்க்கறதுக்காகவே வந்திருக்கானா. என்ன ஒரு கெட்டனை பிடிச்சவன், இவனை மாட்டிக்கிட்டானா, அடிச்சு விரட்டுறானுங்க காந்தேவர்கள் எல்லாமே. அடிச்சு அடியில் அப்படியே எல்லாம் நொந்து நூலாயிட்டான் அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. யாரு? பீமன்.
இவர் தான் தர்மராஜராச்சா. யாரு? யுதிஷ்டிரர். பீமா என்ன இருந்தாலும் அவன் வந்து நம்ம பெரியப்பா மகன், சகோதரர். நீ அப்படி பேசக்கூடாது. நீ என்ன பண்ணிருக்கணும், என்கிட்ட சொல்றதுக்கு முன்னே நீ அவனை காப்பாற்றி வந்திருக்கணும். உடனே கோபம் வருமா பீமனுக்கு? அண்ணனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட பத்தியா? திரௌபதிக்கு என்ன நடந்துச்சு, என்ன பண்ணானுங்க? ஒரு குண்டு ஊசிட்டு கொடுக்காம அனுப்பிட்டான். என்ன ஒரு ராஜ்யம் இருந்தோம் நம்ம. சித்தப்பா மகனும் அவனுக்கு என்ன இருந்துச்சு, அவனுக்கு எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டான். அப்படிப்பட்ட இவனுக்கு காப்பாற்ற சொல்றேன், கொஞ்சம் கூட நன்றி கடன்ல அவனுக்கு. அப்படி இப்படின்னு அண்ணன் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யுதிஷ்டிரர் சொன்னாரு, நீ என்னதான் திட்டினாலும் என்னுடைய தர்மம் இது ஆகாது. என்னதாலும் அவனுக்கு எதிரியா இருந்தாலும் இது இல்லை நம்மளுடைய பழி வாங்குறது. யுத்தத்துல பார்ப்போம். இப்ப நான் சொல்றதை நீ செய். யுதிஷ்டிரர் சொன்னா செஞ்சிடணும். ஏன்னா அவர் வந்து தர்மம், இது வந்து யம தர்மன் அவருடைய அம்சம் அவரு. அப்போ சொன்னோடனே என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன் வந்து சொல்லி கதால அடிச்சு உடச்சி அவனை கொண்டு வர சொல்லுவார், பார்த்தா காப்பாத்திட்டு வர சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா பாத்தியா? இல்லை அண்ணன் சொல்லிட்டாரு, நம்ம போய் காப்பாத்திட்டு வரணும். பீமா போறாரு. காந்தர்வனை பார்க்குறாங்க. காந்தர்வர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. பீமனை பார்த்தா யார் இவன் இவ்வளோ புரிசுக்கு இருக்கான், ஆளை பார்த்தா நம்மளை அடிவன் அடிச்சிருவாங்க. இருந்தாலும் இவங்க வந்து மல்லு கட்டுறாங்க. காந்தர்வர்கள் விடக்கூடாது, நம்மளதான் சக்தி இருக்க, நம்மளதான் விதமான மேஜிக்லாம் இருக்க, எல்லாம் பண்ணிடுவோன்னு. அர்ஜுன் ரொம்ப இல்லை, நீ பாடியெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத, இது இங்கேருந்து பார்ப்போம், நான் ஊனுங்கிற இரு சொல்லிட்டு தூக்கி ஒரு அம்பு விடுறாரு. இங்கே அப்படியே 8, 10, 12, 20 அடிச்சு தாக்குது. காந்தர்வன் பார்க்குறாங்க, முடியல. என்ன துருக்கி இவனை அடிச்சுட்டு இங்கே அடிக்க முடியலையே, நம்மளோட வேகமாக இருக்கான். இவங்க மல்லு கட்டுறாங்க. கடைசியா முடியல, அடிக்கிற அடியில ஓடியே போயிட்டாங்க. துரியோதனு தலை குனிச்சிட்டாரு. ஆடா பாவீங்களா, இவனுங்களை வெடைக்கலான்னு வந்தா இவனுங்க கையில நம்ம மாட்டி, இவனுங்க காந்தர்வ கையில அடி வாங்கி அதுலயே போச்சு அவருக்கு. அஸ்தினா கொடுத்துருந்தாலும் ராஜ்யத்துல கால் போட்டு அரசியங்கவா இவனவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம். கொஞ்சம் வேலை வச்சு அப்படி ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம். சும்மா இருந்த இது சொல்லி நான் வந்துட்டோன்னு தலை தொங்க போட்டாரு. மடையா வந்து மாட்டிக்கிட்டியா? பீமா ஆரம்பிச்சிட்டாரு. துரியோதனன் கூட வாய திறக்கலாம். பீமனுக்கு ஒரு சந்தோஷம். வா அப்படி தரன்னு வித்துட்டு போறாரு. அண்ணா இதோ கொண்டு வந்துட்டேன், பார், நன்றாக பார் துரியோதனன் நிலைமையை எப்படி இருக்கான் பாரு. மூஞ்சி செத்து போச்சு பாரு, எப்படி இருக்கான். இவனை சொல், கதையை எடுக்கிறாரு. இப்ப சொல்லி உன் தலையை உடச்சி எடுத்துட்டா. பீமா அமைதியாரு. வை பீமா, இது கடத்த வை, தூக்குறதுலே இரு, அடிக்கிறதுலே இரு, எல்லாத்தையும் உடைக்கிறதுலே இரு. பீமா அடிக்கிறது உடைக்கிறது இதுதான் இருப்பாரு. கரெக்டாக முறையானவர். 10,000 யானை பலம் கொண்டவர் பீமன். ஓகே, ஸ்ரீ ராதா கோபாலிக்கு. அப்போ வந்து யுதிஷ்டிரர் சொல்றாரு, பீமா அமைதியாரு, இவன் இதிலே பாதி தோத்துக்கு சமம், நம்ம காப்பாற்றி போல அனுப்பினா நம்ம தான் காப்பாற்றி கொண்டு வந்துடும். அதனால என்ன பண்ணேன், சும்மா அனுப்பிடுவோம். துரியோதனுக்கு மூஞ்சி இதாகிடுச்சு. என்னடா அங்கே தான் காந்தர்வன் அடின்னு அடிச்சானுங்க, இவனுங்க வந்து பேசியே கொள்றானுங்க, அவனுக்கிட்டே கொண்டு போயிருப்பான் போல. துரியோதனன் மன குமரல் ஏற்படுது. அப்போ வந்து சொல்றாரு, அப்போ வந்து பீமனை பார்த்து பேசல. பீமன் ரொம்ப வெடிக்கிறாரு. அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா என்னதான் உனக்கு நான் இவ்வளோ இது செஞ்சாலும், துரோகம் செஞ்சாலும் என்னை காப்பாற்றிருக்கேன். ஒரு ராஜா ஸ்தானத்தில் நான் கேட்குறேன். ஒவ்வொரு ராஜாவும் என்ன கேட்பேன், இந்த மாதிரி காப்பாற்ற சூழ்நிலை வந்தால் ஏதாவது கொடுக்கணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்ஜுன் வந்து கேட்குறேன். எனக்கு ஒன்றும் வேணாம், நான் கேட்க வேண்டிய நேரத்தில் நான் கேட்பேன், அப்போ நீ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ போ அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. தலையை தொங்க போட்டுக்கிட்டே ஹஸ்தினாபுரத்துக்கு போயிடுறாரு. யாரு? எல்லா சம்பவங்களும் முடிஞ்சு எல்லாம் காட்டுலாம் வனவாசம் போயிட்டு வந்துட்டாங்க. இந்த சீன் எல்லாமே பகவான் பார்த்து எல்லாத்தையும் இது தெரியுது. பகவான் கவி எல்லாம் மறைஞ்சவர். கதை சீன் என்னன்னா, திரும்பி வந்துட்டாங்க. அது கிருஷ்ண தூதரா போவார், அதை கேட்பாரு, 5 கிராம் கேட்பாரு, திரும்பி உங்களுக்கு எல்லாம் கேட்பாரு, குண்டு ஊசி கொடுக்கணும் அப்படிலாம் இது பண்ணி இது பண்ணிட்டோன்னே வந்து போர் நேரத்தில் வந்து எல்லாம் போர் போயிட்டு இருக்கு. துரியோதனுக்கு கடுப்பு, என்ன இவனுக்கு விழுந்தாலும் அடிக்க முடியலையே. பீமனை பீஷ்மர் யாரு? தாத்தா. எல்லா பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரியவர் அவர் தான், பெரிய மனுஷன். வீட்டுக்கு பெரிய மனுஷன் இருப்பாங்களா, எது இருந்தாலும் வீட்டுக்கே நீங்கள் வாங்க முன்னியில் வச்சு பேசுமா இல்லையா? கத்துவா கம்பம் பொங்குழு பஞ்சாயத்து தலைவர் மாரி நாட்டாம மாரி உட்கார வச்சு பேசுமா இல்லையா? அந்த பிரச்சனை அவர் ஒரு சொம்பு இல்லாத குறை தான் தீப்பா சொல்லுவார். அந்தமாரி பீஷ்மர் தான் வந்து பெரியவர். ஆனால் பீஷ்மர் துரியோதன பக்கத்தில் இருந்தார்.
திடீர்னு கோவம் வந்து பீஷ்மரை ஒரு பெரியவர் கூட பார்க்காம, ஓ நீங்கள் அவனை வந்து சொந்தக்காரன் சொந்தன்னு சொல்லி நீங்கள் இதனால இன்ன வரைக்கும் அவனை சாவடிக்காமல் இருக்கீங்க, முடிஞ்ச சாவடிக்க வேண்டியதானே, உங்களுக்கு பாசம் இங்கே என் மேலே இது பேசம் அப்படி இப்படி பாசம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பீஷ்மருக்கு கோவம் வந்துருச்சு. துரியோதனா நீ என்ன நினச்ச, நான் நினச்சேன்னா அவனுக்கு நாளைக்கு முடிச்சிடும், சொல்லாதீங்க செய்யுங்க அப்படின்ட்டு. சரி நான் இப்போ உனக்கு வாக்கு கொடுக்குறேன், என்கிட்ட ஒரு 5 அம்பு இருக்கு, எண்ணி நாளைக்கு காலையில் அவனுங்க போர் ஆரம்பிக்கும் போது அவனுங்க முடிச்சிடுறேன். சூரிய என்ன சொல்லுவாங்க, அஸ்தமாரதை வந்து பார்க்க மாட்டானுங்க அந்த பஞ்சபாண்டவர்கள். ஆமாவா, அப்படியா, அப்படி என்ன ஒரு இதை வச்சுருக்கீங்க, நான் என்கிட்ட வச்சுருக்கேன் அந்த 5 இது, நான் அவனுக்கு முடிச்சிடறேன், உனக்கு சத்திய வகை கொடுக்குறேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்லிட்டு சண்டை முடிஞ்சவொடனே போயிட்டாங்க. நல்லா ஆரம்பிச்சிங்க. போர் ஆரம்பிக்கிறப்ப எதிரி வெளியே பூனை மாரி இருப்பாங்க. ஆனால் போர் முடிஞ்சு அந்த இதுக்கெல்லாம் போயிட்டோன்னே நார்மலாக அந்த எதிரி சண்டை போட்டு வந்தால் கூட உட்கார வச்சு பேசணும். அங்கே உடனே போடுறான் அவனை, அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அது இருந்தாலும் சண்டை போர் இடத்துல. ஆனால் அந்த மாதிரி வீட்டுக்கும் அந்த கூரைக்கு வந்துட்டா தெண்டுன்னுவாங்க, வந்துட்டா எதிரி இருந்தாலும் உட்கார வச்சு பேசணும். அப்போ வந்து இந்த சீனில் என்ன ஆகுதுன்னா, துரியோதனை அந்த 5 இது சொல்லிட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. துரியோதனுக்கு வந்து குறுக்கு புத்தி திருக்கு புத்தி வச்சுக்கலாம். அவருக்கு வந்து என்னன்னா, ஐயோ சொல்லிட்டாரு சாவடிப்பாரு இல்லையா, இல்லை திரும்பி எங்கேயும் விட்டுருவாரா, இல்லை காண அடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி மனக்குமரட்டு திரும்பி ராத்திரி போறாரு. பீஷ்மருக்கு கேட்குறாரு, பீஷ்மர் கேட்குறீங்க என்ன ஏன் திரும்பி வந்து எதாவது, இல்லை சாவடிக்குதுன்னு சொன்னீங்க அதை நம்புறேன், ஆனால் அந்த 5 இது என்கிட்ட கொடுங்க ஏன் அப்படின்னு கேட்பாரு பீஷ்மர். இல்லை நீங்கள் காண அடிச்சிட்டீங்க இதுலேயும் நம்பிக்கை இல்லையா அவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த 5 இதை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டோன்னே யாராவது வந்து அந்த மேக்கடி உட்காருவீங்க. ஓகே அப்புறம் வந்துட்டோன்னே இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, வாங்கிட்டு போய் தலைகாணியில் வச்சுக்கிறாரு. யாரு, துரியோதனன். கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. அர்ஜுன் கேட்குறாரு, ஏன் கிருஷ்ணா திடீர்னு சம்மதம் இல்லாமல் சிரிக்கிற? இல்லை அர்ஜுனா நீ ஒரு விஷயம் இருக்க, நீ மறந்துட்ட. என்ன இது, நான் மறந்துட்டேன், எதையும் மறக்கலையா? இல்லை நீ மறந்துட்ட, வனவாசி இருக்கும்போது துரியோதனை இப்படி வந்தால் காந்தரவர்கள் மூலியமாக இப்படி ஆவணிச்சு அதில் நீங்கள் காப்பாற்றுறீங்க. அப்போ வந்து துரியோதனை கேட்டான், நீங்கள் வந்து கேட்குறப்ப நான் கேட்குறப்ப என்ன வேணுமோ அதை கேட்குறப்ப சந்தர்ப்பம் வர்றப்ப நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்க, அது மறந்துட்டு அதுக்கு இப்போ ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுன் ஞாபகப்படுத்துறாரு. பகவான் கபீம் எல்லாம் மறைஞ்சவர் இப்போ வந்து டெண்டுக்கு கொண்டு போகிறாரு. அர்ஜுனை பார்க்குற, அர்ஜுனை பார்த்தோன்னே வணக்கம் சொல்லி வர வைக்கிறாரு. போரில் தான் சண்டை, அது சண்டை முடிஞ்சோன்னா வந்துட்டோன்னா நார்மலாக பேசணும். அப்போ வா அர்ஜுனா, அவருக்கு தெரிஞ்சிச்சு என்னமோ சம்பவம். கூட யார் வரா, கிருஷ்ணர் என்னமோ யோசிச்சு வந்துட்டாரு, என்னமோ ஒரு சம்பவம் இருக்க போகுது அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. என்ன வேண்டும் அர்ஜுனா, துரியோதனா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திய மறந்துட்டு, இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வாக்கு கொடுத்தா ஞாபகம் இருக்குது, அது நான் இப்போ கேட்க வந்திருக்கேன். அப்படியா, என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, பீஷ்மர் இந்த 5 இது அம்பு கொடுத்தாரு, அது என்கிட்ட கொடுத்துரு. கொடுத்தோடனே துரியோதன மூஞ்சி செவந்து போய் வாடிடுச்சு மூஞ்சி. இல்லை அதை வச்சு தான் அடிக்கலாம், நாளைக்கு கதையை முடிக்கலாம்னு பார்த்தோம். ஆனால் அதுவே கேட்டோம்னா கொடுத்துட்டாரு. பீஷ்மர் காலிலே அந்த இதெல்லாம் போட்டு வராது. எடு துரியோதனா எங்கே, அது உட்காருங்க என்னாச்சு கொடு, இவனுக்கு முடிச்சிடறேன், பஞ்ச பாண்டவனுக்கு வம்சாலே இருக்காது, நீ இதோட முடிஞ்சு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டியா, ஏன் கொடுத்துட்டேன்? இல்லை அது வந்து கேட்டாங்க கொடுத்துட்டேன். ஏன் கேட்டாங்க கொடுத்த? நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்தேன், இந்த மாதிரி அதை காப்பாற்றினானுங்க. அந்த சீன்லாம் தெரியாது பீஷ்மருக்கு, அந்த சீன்லாம் தெரியாது. சொன்னோடனே அவருக்கு முகம் வாடி போச்சு. ஆடா பாவி, என்கிட்ட இருந்தாலும் இருந்துக்கும், அது என்கிட்ட பிடிங்கி போய் தலைகாணி வச்சிருந்த. அங்கே பாரு கிருஷ்ணர் அழகாக அந்த பாயிண்டை பிடிச்சி காப்பாற்றிட்டாரு. கபீம் கிருஷ்ணர் என்ன பண்ணார், இந்த இதை அழகாக இது பண்ணி காப்பாற்றிட்டாரு. சொன்னார், இப்போ இந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா நீங்கள் 5 பேரும் காலி. கிருஷ்ணா நீ இருந்தவா, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் தெரியாது. கிருஷ்ணர் ஒன்றும் தெரியாதா? எப்படி கபீம் அவர் எல்லாம் அறிந்தவர், அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. பகவான் இது ஒரு அற்புதமான ஒரு இது. ஏன் சொன்னேன்னா, கபீம்னு வெறும் சொல்லிட்டு போயிருக்கலாம், பட் இந்த கதை மூலமாக உங்களுக்கு என்ன தெரியும், பகவான் எல்லாத்தையும் அறிஞ்சு கரெக்டாக மூவ் பண்ணுறாரு. அர்ஜுனர் ஜீவாத்மா என்னதான் பலசாலியாக இருந்தாலும் வில்லாளியாக இருந்தாலும், அவனை கண்டு காந்தர்வர்கள் பயந்தாலும், பெரிய பெரிய தேவர்களுக்கு சண்டை போட்டு பெரிய சக்திகள் பெற்றாலும், இந்த விஷயத்தில்
அவர் ஒரு ஜீவாத்மான்னு தெரிஞ்சிருச்சு. தான் பகவானுக்கும் ஜீவாத்மானும் உள்ள வித்தியாசம். ஓகேவா, புரிஞ்சா? ஸோ அதனால தான் வந்து பகவான் ஜீவாத்மா. ஓகே. அடுத்து ரெண்டாவது, இது வந்து கவின், எல்லாம் அறிந்தவர். புராணம், மிக பழமையானவர். எங்க பார்த்தாலும் பகவான் எதுலேயும் ஒப்பிட்டு பார்த்தாலும் பழசாக தான் இருப்பார். பழசுனா ரொம்ப பழசா அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க, தேவர்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் பிரம்ம தேவர் ஒவ்வொரு யுகம் இது போகும்போது அவர் வராரு. ஆனால் பகவான் அப்படி இல்லை. ஆதிமூலம் ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதி ஆதி கோவிந்த சர்வ காரணம். பிரம்மசங்கீதத்தில் பிரம்மதேவர் சொல்றாரு, அடிக்கம் தொழில் கொண்டவர். அவர் சொல்றாரு பகவான் யாருன்னு. ஸோ அப்போ இந்த மாதிரி பிரம்மதேவர் சொல்றாரு. அப்போ வந்து மிக பழமையானவர். அவர் வந்து எதையும் நீங்கள் வந்து ஒப்பிட முடியாது. நீங்கள் வந்து ஒரு பொருள் எடுத்துட்டாலும் இது இந்த பொருளுக்கு ஒரு இருக்குமா இல்லையா, இவருக்கு கணக்கு இல்லை. 1000 வருஷமா 10,000 வருஷமா கோடி கணக்கா யுகங்களான்னு கணக்கு வைக்க முடியாது. கணக்கு இல்லை, அது கணக்கு பண்ண முடியாது. நீங்கள் இவ்வளோ இதுன்னு அந்த அளவு ஒரு இது ஆடுவார். ஓகே. அனுஷா ஸ்தாரம், கட்டுப்படுத்துவர். என்னத்தை கட்டுப்படுத்துவார்? எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவார். இப்போ வாயுவாக இருக்கட்டும், வருணனாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், எல்லா தேவர்களுக்கும் சக்தி கொடுப்பவர் பகவான். அவங்க வந்து மழை கொடுக்குறாங்க, அப்படி மழை இது பண்ணுறாங்க, அது ஓகே. ஆனால் இவங்களையே கட்டுப்படுத்துவர் பகவான். இந்திரன் வந்து விருந்தாவனத்தில் இந்திரனை வந்து என்ன பண்ணுறாரு, மழையா கோவம் வந்துருச்சு, உடனே மழையை வர வைக்கிறாரு. சின்ன பொடியை மறந்துட்டாரு பாருங்க. இந்திரனை படைச்சதே பகவான் மறந்துட்டாரு. அதான் தேவர்களுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்ன பண்ணுறாரு, மழையை கொடுக்குறாரு. பகவான் ஆச்சு, மலையை தூக்கி சுண்டு விரலை தூக்கி நிப்பாட்டி குடமேற வச்சு அங்குள்ள கோபுரங்கள் கோபிர்களெலாம் காப்பாற்றிட்டாரு. பிருந்தாவன வாசிகளையும் காப்பாற்றிட்டாரு. இந்திரன் வந்து ஆடிட்டாரு. கட்டுப்படுத்துவார், கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்திரனுக்கு சக்தி, அந்த பவர் இருக்கா, அது கொடுத்ததே இவர் தான். அந்த பவரை நீ பவர் கொடுத்துக்கிட்டே பவர் காட்டுறேன்னா முடியாத காரியம். ஓகேவா? ஸோ அது வந்து அது சொல்கிறாரு. அப்புறம் அனோர் அணியாம்ஷ, அணுவை விட சிறியவர். உதாரணம் பாருங்க, இப்போ நம்மலாம் கண்ணுக்கு தெரிகிறோம். எத்தனை உடலில் பகவான் படிச்சிருக்கிறது, எத்தனை ஜீவாத்மா, லிவிங் என்டிட்டி? 84 லட்சங்கள் வரும் தமிழில் ப்ரோ. 84 லட்சங்கள், அது 84 மில்லியன் ஸ்பீசஸ். எல்லாமே ஒவ்வொரு உருவங்கள். கண்ணுக்கு தெரியாத ஜீவராசி இருக்கு, ரைட்டா? அணு கண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கு. அதான் அணுவை விட ரொம்ப சிறியவர், கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ளேயும் இருக்கார் பகவான். அதுதான் நம்மளுக்கும் பகவானுக்கு உள்ள வித்தியாசம். ஓகே. ஸோ அதனால ஸோ இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, இந்த நேபர்ஸுக்கிட்ட யாரும் பார்க்கிங் பண்ணாதீங்க. நேபர்ஸ் வீட்டுக்கு யாரும் பார்க்கிங் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்டிங்? நேபர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரவங்க, அது இந்த இதில் வந்து பார்க்கிங்னா வேறு சைடில் அப்படி பண்ணிக்கலாம், பின்னாடியே பண்ணிக்கலாம். ஸோ நேபர்ஸு கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது பார்க்கிங் அவங்க வெளியாக அவங்க போவாங்க. அவங்களுக்கு வந்து கங்கோ நம்ம இது பண்ணியிருக்கூடாது. இல்லை வெளியே சொல்லிடுறோம், கிளாஸ் தான், பட் இது இன்ஃபர்மேஷன். ஓகே. அப்புறம் வந்து அனுஸ்மரித், எப்போதும் நினைத்து. பக்தர்களை என்றைக்கும் அவர் நினச்சிக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் நம்ம மறந்தாலும் நம்மளை அவர் மறக்க மாட்டார். அதுதான் நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். என்றைக்கும் பக்தர்களே அவர் தனி ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுமா, எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு முடியுமா? கம்பெனியில் 1000 பேர் வேலை செய்வானுங்க. 1000 பேர் நமக்கு தெரியுது. உன்னை பூஜையில் வேலை செஞ்சேன், ஒரு 3000 பேர் இருப்பாங்க வச்சுங்களேன். அவன் வெளியே பார்த்துட்டு கேட்பான், நீ பூஜையான்னு கேட்பான். முன்ன ஆமாடா, நீ எங்கே இருக்க? அங்கே இருக்கேன். உனக்கு தெரியவே இல்லை. எத்தனை வருஷமா இருக்கு? 7-8 வருஷமா இருக்க. பார்த்ததே இல்லைமா. உதாரணம் சொல்கிறேன். இதுமாரி எங்கேயாவது வெளியே போகிறோம் வரோம், எல்லாரும் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் பகவானுக்கு எல்லாம் தெரியும். மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும், வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும், ஜபம் பண்ணுறீங்களா தெரியும், ஜபம் பண்ணலையா தெரியும், ஜபம் பண்ணுற மாரி நடிக்கிறீங்களா தெரியும், ஜபத்தை இழுத்து விட்றீங்களா தெரியும்.
ஜபம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன், ஏதோ எடுத்து வந்து ஸ்டார் சார் ஒரே இழு முடிச்சு 108 முடிச்சிட்டேன். ஏமாத்தலாம், ஆனால் உள்ளுக்கு வந்து பரமாத்மா சிசிடிவி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏமாத்திட்டான் பத்தியா, உனக்கு தனியாக இருக்கு உனக்கு. என்ன சீட்டிங்? சிசிடிவி கூட ஏமாத்திடலாம் தெரியுங்களா? இன்டெலிஜென்ஸ் சிசிடிவி கூட முடிச்சு பாருங்க, அவர் சென்ட்டாரு எல்லாம் துணி போட்டு மட்டும் முடிச்சு. அப்புறம் பல்லன் உப்பு தேட அடிச்சு எதை வேணா பண்ணலாம், சக்கன ஒரு ஸ்ப்ரே அடிச்சா முடிஞ்சு உதாரணம். ஸோ அது மாதிரி. ஆனால் இங்கே ஸ்ப்ரே அடிக்க வரும் முடியாது. எப்படி ஸ்ப்ரே அடிக்கிறது? என்ன சிமெண்ட் போட்டு 3 நாள் எது பண்ணாலும் ஜூம் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்ப்பாரு. ஸோ பகவானே நாம் ஏமாற்ற முடியாது, அது தன்னே ஏமாத்திக்க சமம், தன்னே ஏமாத்திக்க சமம். ஓகேவா? அடுத்து இது வரைக்கும் சொல்லிட்டேன். சர்வஸ்ய எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவார். நம்ம கூட சில விஷயத்த மெயின்டைன் பண்ண முடியாது. உதாரணம் சொல்றேன், திடீர்னு ஆசைப்பட்டு நம்ம ஒரு பூச்செடி வைக்கிறோம், கார்டன் உருவாக்குறோம். திடீர்னு நம்ம தான் தெரியாதா, திடீர்னு லேண்ட்ஸ்கேப் வைப்போம். திடீர்னு ஒரு மாதம் அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் வச்சு வெட்டிட்டு அப்படியே க்ரீம்லாம் பண்ணுவோம் போட்டு அப்பாடா. அப்புறம் பார்த்து ஒரு மாதம் காண போயிடும், தண்ணி கூட ஊற்ற மாட்டோம், செடி செத்து போயிடும். அப்புறம் வந்து ஆசைப்பட்டா பூனை குட்டி நாய்க்குட்டி வாங்கி வச்சுக்குவோம். கொஞ்சம் அப்படின்னுவோம். கொஞ்ச நாள் பார்த்தா நாய் சீக்கு பிடிச்சி போயிடும், முடி கொட்டி போயிடும். பராமரிக்க முடியாது, வீட்டில் வருது. ஆனால் பகவான் பராமரிக்கிறாரு. பாறைக்குள் இருக்கும் தேளுக்கு கூட, ஸ்கார்பியன் சாப்பாடு கொடுக்குறாரு. எப்படி? அவர் எல்லாத்தையும் பராமரிப்பாரு. எங்கும் யாருக்கு என்ன நடக்குது எல்லாம் தெரியும். சித்திரகுப்தன் கூட கணக்கில் தப்பலாம், பகவான் தப்ப மாட்டாரு. சித்திரகுப்தா இந்த கணக்கு சரியில்லைன்னு சித்திரகுப்தன் அடிச்சு இது பண்ணுவாரு. கணக்கு சரியில்லை சித்திரகுப்தா, ஆமா பிரபு மன்னித்து விடுங்கள், சித்திரகுப்தனே ஆடுகள். அந்த மாதிரி ஒரு இது. அசிந்தியா புரிந்து கொள்ள இயலாது. தேவர்கள் பல தேவர்கள் கூட கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியலையா, குழம்பி போயிடுவாங்க. இந்திரன் குழம்பி போயிட்டாரு, பிரம்மர் குழம்பி போயிட்டாரு, பிரம்ம குழம்பி போயிட்டாரு. என்ன பண்ணாரு? கோவர்தனத்துலேருந்து பிரம்மர் இந்த உதாரணம் பாருங்க, கதையை சொல்றேன். புரிந்து கொள்ள பிரம்மரே புரிஞ்சுக்க முடியல. என்ன பண்றாரு? இவன் அந்த பையன் இந்த ஆட்டம் போடுறான், ரொம்ப அது பண்றான்னு சொல்லிட்டு அவரோட பசிகள் கோபம்லாம் திருடி போய் கொகையில வச்சுட்டாரு. கிருஷ்ணருக்கு தெரியும், என்ன பிரம்மா சிறுப்பிள்ளைத்தனமா இல்லை, படைச்சவன் நான் தான் இது பண்ண ஏக்கிட்டேவான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு, அவரா எத்தனை காணா போனிச்சோ அத்தனை பசு அத்தனை கோபுரங்கள் ஆயிட்டாரு. இப்போதான் சொல்லிட்டு பார்க்குற பிரம்ம, என்ன இது இந்த கணக்கு பூரா இங்கே இருக்குது, இங்கே திரும்பி இங்கே கணக்கு ஏட் பண்ணி நம்மளுக்கு திரும்பி யார் இந்த இது இப்போ உருவாக்குனதுன்னோட ஆடி போய் திரும்பி பார்க்குறாரு. பகவான் எல்லாம் பகவான். ஒரு நாளே புரிஞ்சுக்க முடியல, குழம்பிட்டாரு. பிரம்மதேவரே குழம்பிட்டாரு. புரிந்து கொள்ள முடியாது பகவான் இப்படி செய்வாரா. ஒரு நாள் நாரத முனிவர் வைகுண்டத்துக்கு போறாரு. சின்ன கதை பாருங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிறவனும் பிராமணன் பார்க்குறாரு. கதை தெரியும், இருந்தாலும் ஒரு வகையில் இப்போ திரும்பி சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. செருப்பு தைக்கணும் சார், எங்கே போகிறீங்க நாரதரே? ஒரு விஷயமா வைகுண்டத்துக்கு பகவானை மீட் பண்ண போகிறேன், ஒரு விஷயமா டீல் பண்ணணும், மீட்டிங் இருக்குது. போகிறப்ப இந்த அடியேனே கொஞ்சம் சற்று சொல்லுங்கள். செருப்பு தைச்சிக்கிட்டே சொல்கிறாரு. பகவான் பார்த்தா சொல்லுங்க, இங்கே ஒருத்தன் இருக்கேன். அப்புறம் பிராமணன் சொல்கிறாரு, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நீங்கள் பகவானுக்கு நல்லா சேவை செய்கிறாங்க. பிராமணன் சொல்கிறாரு. போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி 2 பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி பேசினாங்க. 2 பேருக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கு நாரதா அப்படின்னு கேட்குறப்ப நல்ல நம்பிக்கை. ஒருத்தர் பக்தர், ஒருத்தர் செருப்பு தைக்கிறவர். 2 பேரில் யார் நம்பிக்கை? கண்டிப்பாக பிராமணன் தான், அவன் வேதம் படித்தவனாச்சா, உங்களோட நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குமே. அப்படியா நாரதா, நீ எனக்கு ஒரு உதவி சரியா, நேராக போய் நான் சொல்கிற விஷயத்த நீ போய் சொல்லி 2 பேரில் யார் நம்பிக்கை இருக்குன்னு உனக்கு தெரியும். நாரதர் அப்படியா பிரபு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு எடுத்து வராரு. பிராமணனை சந்திக்கிறாரு. நாரதரே பகவானை சந்திச்சேன். அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. இது பகவான் பிஸியா? அப்படி என்ன பிஸியா இருந்தாரு அப்படின்னு கேட்கணும்னு நாரதர் சொல்றாரு. பிராமணன் கிட்ட சொல்றாரு, வேதம் படிச்ச பிராமணன், வேதத்தை படிச்சு பகவான் தான் கிருஷ்ணர் தெரிஞ்ச ஒரு பிராமணன் அவன் சொல்லுவான் பாருங்க. நாரதர் சொல்றாரு, என்ன அப்படி பிஸியா இருந்தாரு? இல்ல, ஒரு ஊசி ஓட்டைக்குள்ள யானையை சொல்லுறாரு. இது ஊசி ஓட்டைக்குள்ள யானை போதா? என்ன நாரதரே பைத்தியக்காரத்தனமா ஒரு விஷயத்த சொல்றீங்க, எப்படி சாத்தியம்? ஊசி ஒரு அந்த நூலை சின்னது, நூலே நுழையறதுக்கு அவ்வளவு கஷ்டம், யானை எப்படி போகும்?
அப்படின்னு பிராமண நாரத பத்தி கேட்கிறாரு. எப்படி போக முடியும்? சாத்தியம் இல்ல. எப்படிங்க முடியும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பிராமணன் காலையில் துண்டு போட்டு போறாரு. என்ன போட்டு நேரம் அடுத்து யார் பாக்குறாரு? செருப்பு தைக்கிறாரு. நாரதரே பார்த்துட்டு வந்துட்டீங்களா? செருப்பு தைச்சிக்கிட்டு பார்த்தேன். நானும் அவர் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பிஸியா? பகவானுக்கு ஆமா பிஸி. என்ன பிஸி அப்படின்னு கேட்கறாரு. அவர் கேட்டார், இல்ல அது ஊசி எடுத்தாரு. ஊசி எடுத்து அந்த இதுல இருந்து என்ன ஊசி எடுத்து நூல் கோத்தாரா? நூலுலாம் கோக்கல, யானை எடுத்து மசம் பண்ணாரு. அது யானையை வந்து அந்த ஓட்டைக்குள்ள இது பண்ண. பகவானா? பகவானே நாராயணா, உன்னால முடியாது. இது இல்லை நாரதருக்கு அப்படி அதிர்ச்சி ஆடிச்சாரு. என்ன வேதத்தை படிச்ச பிராமண பகவான சந்தேகப்படுறான். செருப்பு தைக்கிறவன், வேதம் தெரியாது, வேதாந்தம் தெரியாது, உபனிஷத் தெரியாது, பகவான் நம்பிக்கை. நாரதரே கண்டிப்பாக பகவானால முடியும். இது திகைச்சு போய் நேரா வைகுண்டத்துக்கு ஓடி போறாரு. பாத்தியா, வேத படிச்ச பிராமண இனி என்ன நினைச்சா? செருப்பு தைக்கிறவனா நினைச்சான். நம்பிக்கை என்பது படிச்சவன் படிக்காதவன், ஏழை இல்லாதவன், படிச்சவன் அது பெரியவன், பணக்கார இதுவன் இல்ல. என் மேல அசித்தியான நம்பிக்கை வைக்கிறவனுக்கு மட்டும்தான் நான் உண்மையா இருப்பேன். நம்பிக்கை வந்து பொய்யா இருந்துட்டு போறேன். உண்மையா இருக்கிறதுக்கு உண்மையா இருப்பாரு, உண்மை இல்லாதவனுக்கு உண்மையாம இருப்பாரு. அதான் பகவான். இந்த கதை மூலமா நம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, எதுல முடிச்சு? அடுத்து சிந்தியா. சிந்தியா முடிஞ்சிச்சு. அடுத்து சிந்தியா முடிஞ்சு சிந்தியா ஆதித்ய வர்ணம். ஆதித்ய வர்ணம், ஆதித்ய சூரியனை போன்ற நிறமுடையவர். பகவான் வந்து எதுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு பிரைட்டா வச்சிருக்கோம்? பகவான் என்றும் பிரகாசமா இருக்கணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிர அந்த இது அந்த என்ன சொல்லுவாங்க, கர்ப்ப இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பகவான் இருக்காருன்னா அகல விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு அப்படி பிரகாசமாக வச்சுருக்கோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தரிசனம் எடுக்கிறப்ப அந்த விளக்க வெளிச்சத்திலே பகவான் திருப்பார். ஒளி இதிலே பகவான் அப்படியே அந்த இருட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நம்மளால் பார்த்து திருப்பதி கோயிலில் பார்க்கலாம். பாலாஜியை, ஏழுகுண்டவாளா, வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா, சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா கையெடுத்து கும்பிடுறதுக்குள்ள ஒரே தள்ளி ஜர்கண்டி ஒரே அடி தட்டு பெருமாள் கோவிந்தா கோவிந்தா, அவ்வளோதான். போ, யார் திருப்பதி போயிருக்கீங்க? ஓகே, அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கோவிந்தா 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 ஜர்மி 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 ஜர்மண்டி குயிக் மூவர். கிளம்பு 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 கிளம்பு. நிலைமையை பார்த்தீங்களா? இந்த நிலைமை தான் பல பேர் நிலைமை. ஆனால் பகவான் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் நின்று பார்த்தாலும் நான் விட்டுருவேன். நீ கிளாஸ் நடத்து அப்படி சொல்ல மாட்டோம். நீ பாரு எவ்வளோ நேரம் கிளாஸ் வரைக்கும் போய் பார்க்கலாம், பிரசாதம் முடிவு வரைக்கும் பார்க்கலாம், அப்படி விட்டுருவோம். இதுதான் நம்மளுக்கும் வித்தியாசம். பட் அங்கே மேனேஜ்மெண்ட் அப்படி இருக்கிறதுனால முடிச்சு அடிச்சு விரட்டுவாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு இல்லை ஒரு நிமிஷம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக 10,000 ரூபா ஓகே ரெண்டு உட்காந்து உட்கார வச்சுருவாங்க. முடிஞ்சு அந்த மாதிரி. ஆனால் பகவானே அப்படி பார்க்கக்கூடாது. பகவான் ஒரு உதாரணம் இருக்கு. இது பக்தி சித்தாந்த சொல்லி தான் கார்ட்டூன் நடக்கும். பக்தி சித்தாந்த சொல்லி கண்ணாடி போடுறது. பக்தி சித்தாந்த சொல்லி தாக்கோ சில பிரபாதருடைய குருநாதர் அவர் என்ன பண்ணிட்டாரு, தரிசனம் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ போயிட்டோன்னா அவர் சீரியஸ் சொல்கிறாரு, குருதே நீங்கள் கண்ணாடி போட மறந்துட்டீங்க. இல்லை கண்ணாடி இல்லை பரவாயில்ல, பகவான் அனுகிரகம் பட்டாலே எனக்கு எல்லாம் போதும். நான் அவர் பார்க்குறேன்னா இல்லையா, அவர் என்னை பார்த்துட்டார்ல, பூர்ணம் கம்ப்ளீட். அதனால் நான் அவரை இது பண்ணல, அவருக்கு தெரியும். அவருடைய அனுகிரகம் எனக்கு பட்டாலே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்புறம் தரிசனம் எடுத்தோன்னா அவர் சொல்வார், எனக்கு பகவான் பூர்ண இதாக கிடச்சிருச்சு, இது போதும். நான் அவர் பார்க்குறனாலே அவர் என்னை பார்த்துட்டு அந்த இது பட்டாலே அவரோட பார்வை பட்டாலே மங்களம் சுபம். ஸோ வந்து இது அது வந்து பிரகாசமானவர், ஷைனிங். ஒரு தடவை மதுராவில் அவர் இருக்க அரண்மனையில் இருக்காரு. எத்தனை மனைவிகள்? அப்போ அவங்களுக்கு 18,000 மனைவிகள் இருக்காங்க. சரி 16,000 மனைவி இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, மார்பிள் வந்து மார்பிள் அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே ஷைனிங் பண்ணி, ஆஹா தான் இவ்வளவு அழகா. அதில் தான் பல மனைவிகள் பல பேர் மயங்குறாங்க. அவர் அழகு பார்த்து, ஆஹா இவ்வளவு அழகா தானே. ஷாமா சூழல் அழகானவர். ஓகே, ஸோ வந்து ரொம்பவே வசிக்கிறக்கூடியவர். அப்புறம் தம பிரஸ்தாத். தம பிரஸ்தாத்னா
என்ன மாதிரி சூழ்நிலையும் அவருடைய அந்த இதுக்கு நம்மளாம் அறியாமையில் இருக்கும், இக்னோரன்ஸ்னுவாங்களா. வந்துட்டோடனே மாயால் கட்டுப்படுறோம், முக்குணங்களுக்கு பிடிச்சிடறோம், முக்குணங்களை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருது ஃப்ரீயாகவே. என்ன குணம்? தமோ குணம், அது சாத்விக குணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த 3 குணங்கள் ஆட்டி படைக்குது நம்ம போட்டு. திடீர்னு நல்லா மூடில் இருப்போம், அப்படி திடீர்னு பார்த்தா கோவப்படுறோம், அப்படி பார்த்தா அப்படியே இதாயிரும். ஓகேவே. அதனால ஜபம் கூட என்ன பண்ணுவாங்க, காத்தால பண்ணுப்பா அப்படின்வாங்க. அதாவது காலையிலே பண்ணு, ஏன்னா அதுதான் சாத்விகம் நிறைந்த ஒரு அந்த சூழ்நிலை, சிச்சுவேஷன். அதில் தான் அப்போ பண்ண சொல்லுவாங்க. மித்ததான் பண்ணலாம், பட் உங்களுக்கே தெரியும் அந்த சூழ்நிலை பண்ணுறப்ப அது எப்படி இது பண்ணணும், மைண்ட் செட் எக்ஸிட் ஆகும். சைடில் வேணுமைக்கே ஒருத்தன் அப்போ தான் முறுக்கிட்டு போவான் புருன்னு, அப்புறம் வந்து அந்த சத்தம் கேட்கும், டும்னு எக்கோலாம், நடமாட டிஸ்கோலாம் இருக்கும், மிச்சம் இருக்கும். அதெல்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு மைண்ட் டிஸ்டர்ப். ஆனால் காலையில் இத்தனை மணிக்கு கூட கோழி கொக்கருக்குன்னு கூப்பிடுது, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அந்த இது முக்கியமான அந்த ஜபத்தை முடிச்சிட்டோமா முடிஞ்சு, மித்தபடி பீஸாக இருக்கும். ஸோ அதுதான் பெரியவங்க ஆச்சரியர்கள் சொன்னாங்க அந்த ஒரு இது. ஓகேவா? ஓகே, அடுத்து ஓகே, அவ்வளோதான். இந்த இருளுக்கெல்லாம் உத்தமமானவர், அதாவது எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கு அது உட்பட மாட்டார். இப்போ நம்ம இந்த பௌதிகளுக்கு வந்துட்டோம், மாயைக்கு உட்படுறோம், அறியாமையில் இருக்கும். ஆனால் பகவான் எங்கே வந்தாலும் அவருக்கு எதுவுமே இல்லை, அவர் எதுலையுமே அவர் இது மாயை யார் கட்டுப்பாட்டில் இருக்காரு? மாயை யார்? மாயா துர்கா தேவி. நம்மளுக்கு எத்தனை வகையான மாயா இருக்காங்க? ஒன்று என்ன? யோக மாயான என்ன, மகா மாயான என்ன? கிளாஸு நோட்ஸு எடுக்கல, சொல்லுங்க மாதாஜி. யாரு? யோகமாயா. கிருஷ்ணருக்கு பக்திக்கு உதவி செய்கிறவங்க யோகமாயா. மகாமாயா, எஸ், கிருஷ்ணர்கிட்ட யார் விலைக்கு போகிறாங்களோ அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்குறவங்க யார்? மகாமாயா. ஸோ 2 இது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 9 விதமான விஷயத்தை நினச்சி பார்க்கக்கூடிய இது. என்னது நினச்சி பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஏன் கிருஷ்ணர் மென்ஷன் பண்ணுறாருன்னா, இந்த 6, 7க்கும் உள்ள இது என்னது? யாம் வாபீஸ்மரன் பாவம் தைஜெயந்தே கலேவரம் தாம் ஏபத்தி கௌந்தயா சதா தத் பாவ பாவித்த. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகின்றான். ஓகே. தஸ்மத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யஷ மை அர்ப்பித்த மனோபுத்தி மாம் ஏவச யசம்சய. எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உணர்வில் நல்லா கவனிங்க, கிருஷ்ண உருவத்தில் கிருஷ்ண உருவத்தில் எப்போது எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமை போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன்னுடைய மனதையும் புத்தியும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவா என்பது முக்கியமில்லை. சொல்லிட்டார்ல, அர்ஜுனுக்கு சந்தேகம். இப்படி சொல்லிட்டாரு, என்னென்ன நினைக்கலாம் அப்படி சொன்னோன்னே ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். 9 விஷயத்தில் நீ இந்த மாதிரி நினைச்சுப்பா, கண்டிப்பாக அடைவாய் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. 10வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். இது 10வதுல பார்த்தீங்கன்னா, பிரயாண காலே மனசாசேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ பிரபுஹோர் மத்திய பிராணம் ஆவிஷ்ய சம்ஷத் ஷாத்தம் பரம் புருஷம் உபயத்தி திவ்யம். எவன் ஒருவன் இறக்கும் தருவாய் இறக்கிறப்ப தனது உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக பலத்தினால் பிரலாத மனதுடனும் முழு பக்தியுடனும் பரமபுருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளானோ அவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைவான். இது எந்த யோகத்தை பற்றி பேசுது? எந்த யோகத்தை பற்றி பேசுது? இந்த 2 விஷயத்த பகவான் வந்து விளக்குவார், குருபாதம் விளக்குவார். ஆக்சுவலி இது வந்து 2 விஷயத்த வந்து கம்பேரிசன் பண்ணுவாங்க. கம்பேரிசன் என்ன சொல்றது தமிழ்ல? ஒப்பிட்டு பார்க்குறதா? ஒப்பிட்டு பார்க்குறது சொல்லலாம். ஓகே, ஒப்பிட்டு பார்க்குறது. சச்சக்கர யோகா, பக்தி யோகா. பகவானை அடையிறது சச்சக்கர யோகா மூலியமாகவும் அடையலாம், பக்தி யோகா மூலியமாக அடையலாம். சச்சக்கர யோகனா என்ன? காட்டுக்கு போயிட்டு மாடு கோழி எல்லாத்தையும் வேட்டையாடி பவர் கிடைக்கணும். என்ன பவர்? பவர், சக்தி, பவர். ஸோ என்னன்னா, பகவானை அந்த சக்கரம் இருக்கு, நம்மளுக்கு 8 விதமான சக்கரம் இருக்கு. மூலதரா,
ஸ்வாதிஸ்தானா, மணிபுரா, அனாஹதா, விஷுதா, அஷ்னா, சஹஸ்ரா, 7 சக்கரம், சாரி 7 சக்கரம், சப்த சக்கரம், சப்தானா 7 சக்கரம். இந்த 7 சக்கரம், 7ஆவது சக்கரம் திறந்தாதான் அடுத்து பயணம் பண்ண முடியும். இது சட் சக்கர யோகா. இந்த யோகத்து மூலியமா பகவான் அடையலாம், பக்தி யோக மூலியமா பகவான் அடையலாம். இதனுடைய குறிப்பு என்னன்னா, பகவான் சொல்ற தனது உயிர் மூச்சை உருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி, அதான் சட் சக்கரை பத்தி பேசுறாரு. ஆனால் வந்து முழுமையாக என்னன்னா, படம் மறைவா சொல்றாரு, இந்த யோகத்தை மூலியமா ஒருத்தன் அடையிறத எனக்கு சேவை மூலியமாக, பக்தி செய்ய மூலியமாக, பக்தி தொண்டு மூலியமாக அடைகிறான். இதுதான் பாயிண்ட். பகவான் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது ஒரு விஷயம் இருக்கு, நல்லா ஒத்து கவனிக்கணும். ஓகேவா? அச்சிதவேல் அதிகமாக சிந்திக்கிறீங்க, பகவான் ஏன் இப்படி பேசினாரு, ரொம்ப சிந்திக்கிறீங்களா இல்லையா? அப்படி ஸோ சட்சக்கர யோகா மூலியமா அடையிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். 6வது அத்தியத்தில் கிருஷ்ணர் தெளிவாக சொல்லிட்டாரு, கிளியராக சொல்லிட்டாரு, நீ இந்த மாதிரி நீ ரொம்ப மல்லு கட்டணும்னா அடிச்சு உடஞ்சிருவேன். அதுல இருந்து யார் உதாரணம்? தண்ணிக்குள்ள போய் 60,000 வருஷம் இருப்பாரு சௌபரி முனி 60,000 வருஷம் அவர் இந்த யோகத்தை பயின்றவர். போயிட்டு மீனும் ரொமான்டிக்கை கண்டு மயங்கி போய் விழுந்துருவாரு. சரி, அது முடியல, கஷ்டம். அப்புறம் இன்னொரு இந்திரன் அனுப்பி மயங்கிடுவாரு, விஸ்வாமித்ரா. அவரு தியானத்தை இது பண்ணுவார், முடியல. அது யார் வருவா? மேனகை வந்து இந்திரனுடைய நடனம் அழகிகள் வந்து அனுப்பி முடிச்சிருவார். ஆனால் பக்தி செய்பவன் பகவான் எளிமையான விஷயம் இதுலேருந்து. ஆனால் அந்த சக்கர யோகா இருக்குல்ல, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிக்கணும். இதை நீங்கள் எவ்வளோ தூரம் முடிச்சிட்டீங்களோ போயிட்டீங்கன்னா திரும்பி அது விழுந்துட்டா திரும்பி முதலேருந்து செய்யணும். பால் இல்லை பிரபு, நான் போனது 89 விழுக்காடு, 89%. திரும்பி விழுந்துட்டா திரும்பி 89% கண்டினியூ பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. ஆனால் பக்தி யோகத்தை கிருஷ்ண உணவை 89 விழுக்காட்டு முடிச்சிங்கன்னா முடியலையா, அடுத்து இதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். டக்குன்னு வருவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, பிறந்ததுல வருவாங்க, டக்குன்னு வராங்க, அப்புறம் ஒரு இதோட பிரம்மச்சாரி அப்படி டக்குன்னு சன்னிச்சு என்ன ப்ரோ டக்குன்னு முன்னேற திரும்ப ஒரே டக்குன்னு போயிட்டாரு, மின்னல் வேகத்தில் போயிட்டாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஜென்மத்தில் எவ்வளோ விட்டுட்டு திரும்பி இங்கே வர்றப்ப திரும்பி சான்ஸ் கிடச்சி அந்த வேகத்தில் போகிறது. சரி, அது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பகவானுக்கு தெரியும். அந்த சான்ஸ் கிடைச்சோன்னா டக்குன்னு நம்ம எடுத்துருவோம். ஓகேவா? கிளியரா? ஸோ அதுதான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, என்ன பக்தி யோகத்தில் நீ பண்ணுறதும் யோகம் மூலியம் பண்ணுறதும் என்ன பக்தி யோக மூலிமா பண்ணுறது தான் ஈஸி சொன்னா சுலபம் அப்படின்னு சொல்கிறாரு. கிளியரா? ஸோ அது பகவான் வந்து இந்த விஷயத்த ஆணித்தரமாக சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். பகவான் முழுக்க வந்து இதை வந்து ரொம்பவே அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, தியானம் மூலிமா நீ வந்து என்னை வந்து அடையிறதோட பக்தி சேவை, அது உன் கடமை என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டே செய்ய. தியானம்னா நீங்கள் விட்டுட்டு போகணும், குடும்பத்தை விட்டுட்டு போகணும், வேலையை விட்டுட்டு போகணும், பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும், காட்டுக்கு போகணும், அந்த சொன்ன விஷயத்தெல்லாம் குடும்பம் செய்யணும். அது சாத்தியமாகுமா? ஒருத்தர் திருமணம் ஆணுவன் பிள்ளை குட்டிங்களாம் இருக்குது, விட்டுட்டு போனால் என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க பாரு, ஆன்மீக விஷயத்த பண்ணுறவங்களாம் இப்படி தான் குடும்பத்தை ரொம்பவும் விட்டுட்டு போயிடுறானுங்க. ஆனால் கிருஷ்ண பக்தி அப்படி சொல்லலை, கிருஷ்ண உணர்வு அப்படி சொல்லலை. வேலை செய்யி, குடும்பத்தை பாரு, பராமரி, படி, குடும்பத்து பிள்ளைங்களை பாரு, அதே சமயம் என் பக்தி செய். அந்த கட்டமே உனக்கு என்ன நடந்தாலும் நீ என்ன நினச்சி வந்தனா என்கிட்ட வந்துடுவ. கிளியரா? இந்த ஆன்மீகம் என்பது, கிருஷ்ண உணர்வு என்பது குடும்பத்துக்கு தடை இல்லை, குடும்பத்துக்கு இது பெரிய பிரச்சனைலாம் இல்லை, பிரச்சனை மூட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அம்பாவை விட்டுட்டு போறதில்ல, நான் நல்லா கற்றுக்கிட்டேன், நீ போ. அப்பாவது அம்மாவது மனைவி அது காதலியாவது விட்டு போ, நீயோட முடிச்சு நீ அவுட்டு, நல்லா கற்றுக்கிட்டேன், கிளம்புறேன், பாய் அப்படிலாம் இல்லை. குடும்பத்தை பார்க்கணும், என்னம்மா பிரச்சனையா, என்ன பிரச்சனை வாங்கணுமா, சரி வாங்கிட்டு வந்துடுறேன், முடிச்சு அப்புறம் வந்து ஜாமம் பண்ணலாம், அது பண்ணிட்டா இருக்கு, அப்போ முடிச்சுட்டு நம்ம முடிச்சு கொடுத்துட்றேன். ஆனால் தியானம் அப்படி இல்லை, பண்ணிட்டு எனக்கு இந்த மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துருங்க, கண்ணு முடிச்சுட்டு இருக்கு கிருஷ்ணா, அந்த போயிட்டு வந்து முடிச்சு கொடுத்துட்றேன், திரும்பி கொண்டிருக்கோம். அப்படிலாம் இல்லை. தியானம் என்பது கண்டினியூ. அந்த ஸ்டேஜ் சக்கரம் ஒன்று முடிஞ்சாலும் கிளம்பணும். ஆனால் பக்தி என்பது அப்படி கிடையாது.
இதுதான் கிருஷ்ண உணர்வுக்கும் சட்சக்க யோகருக்கும் வித்தியாசங்கள். கிருஷ்ணர் இங்க அழகாக தெளிவாக சொல்றாரு. நீ ரெண்டுத்துலேயும் பகவானை அடையிறாங்க, ஆனால் கிருஷ்ணர் பக்தியில் என்பது சொல்லப்போம். நீ உன் குடும்பத்தில் அதுதான் அர்ஜுனன் சொல்றாரு. அர்ஜுன் விட்டு போக பார்த்தாருல, காட்டுக்கு போக பார்த்தாரு. ஏன்னா முடியல, நீ இவ்வளோ கஷ்டமா இருக்கு, நான் காட்டுக்கு போயிடுறேன், காட்டில் போய் புலித்தோளோ மண்தோளோ போட்டுக்கிட்டு நான் என் வேலையை அங்கே தியானம் கற்றுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சொல்றது நீ செய்யி, உன் கடமை என்ன செய்யி, அதுதான் என்னோட இது. அதுதான் கிருஷ்ணருங்க தெளிவாக சொல்றாரு. இதுதான் கிருஷ்ண பக்திக்கும் மித்த யோக சிஸ்டமுக்கும் உள்ள வித்தியாசங்கள், டிஃப்ரெண்ட். கிளியரா? ஓகே. ஸோ இதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு. இதுதான் வந்து இந்த 2 ஸ்லோகத்துக்கு கூடிய ஒரு விஷயம். கிருஷ்ணர் எந்தெந்த விஷயத்தில் நினைக்கலாம், எப்படி நினைக்கலாம், கிருஷ்ண பக்திக்கும் இந்த யோக சிஸ்டமுக்கும் உள்ள வித்தியாசங்கள். மித்த யோகம் வந்து குடும்பத்தை நீங்கள் விட்டுட்டு போனோம். இந்த பக்தி உணர்வு என்பது குடும்பத்தை விட்டு போக முடியாது. நீங்கள் இருக்கலாம், இருந்துட்டு அந்த ஒரு சிஸ்டம் படி நீங்கள் போகலாம். ஓகே ஓகே. அடுத்து ஒரு விஷயம், அது வந்து சில ஃபெஸ்டிவல்கள் பற்றிலாம் வந்து நம்ம வந்து பேசி ஆக வேண்டும். ஓகேவா? கௌடி பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயப்படி சில ஃபெஸ்டிவல்லாம் நான் பேசுவேன். ரொம்ப இது போனதால சில விஷயம் பேசுவோம்ல, இந்த சமுத்திரப்ப அடியன் வச்சு நான் பேசிடுறேன். ஓகேவா? ரொம்ப சிறான யாத்திரை பற்றிலாம் பேசியாச்சு. போன வாரம் வந்து அத்தாஜி கூட பேசியிருப்பாரு. ஓகே. ஸோ அதுக்கு முன்னே ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஒரு திதி வந்துச்சு. அது என்ன திதி, யார் சொல்லுங்க பார்ப்போம். குரூப்பில் அனுப்பி சேட்டை பண்ணுறீங்க. இன்னைக்கு ஸ்நான யாத்திரை பற்றி பேசியாச்சு. ஸ்நான யாத்திரை வரத்துக்கு முன்னே ஒரு திதி நடந்திருக்கும், ஒரு உற்சவம் வந்திருக்கும். அது என்னது? அற்புதமான ஒரு விஷயம். அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கு. பனி ஆத்தி. பனி ஆத்தினா என்ன? பனினா பானி பிரபு ஹிந்தி, ஆத்தினா மனசு பிரபு. அப்படியா? சொல்லுங்க. என்ன ப்ரோ? சீடா டஹி உற்சவா அப்படின்னா என்னது? பனி ஆத்தி சீடா டஹி உற்சவா. பிரபு நீ இந்தோனேஷியா கொஞ்சம் பாசாக என்னது? பிரபு வந்துட்டார், கிட்ட வந்துட்டாரு பிரபு. அந்த ஸ்டைல்லே தெரியுது. மொத்தம் என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஃபாஸ்டிங்கா? சரி. சதுர்மாசம் சொல்ற மாதிரி இருக்கு. இன்னும் வரல மாதாஜி, சதுர்மாசம் போயிட்டாங்க மாதாஜி. இப்போ அவசரம் பண்ணுறாங்க. ஓகே, நானே சொல்லிடுறேன்னா என்னன்னா, பனிஹத்தி சிதா தஹி உற்சவா அப்படின்னா, பனிஹத்தி என்பது ஒரு இடம். அது வந்து கல்கத்தா. ஓகே, அது கல்கத்தானாலும் சில பேர் கேட்குறாங்க. கல்கத்தா மன பிரபு நகரா இந்தியா, நகரி வெஸ்ட் பெங்கால். ஓகே, டைரா இபு நெகிரி கல்கத்தா. இப்போ புரிஞ்சிருக்குமே? இப்போ நம்ம பாஷையில் சொன்னால் அதெல்லாம் புரியுது. அதாவது கல்கத்தா என்பது இப்போ தமிழ்நாடுக்கு எப்படி சென்னையோ, வெஸ்ட் பெங்கால் வங்காளதேசத்துக்கு கல்கத்தா தான் மெயின். அங்கேருந்து மாயப்பூர் போகிறதுக்கு இடையில பனிஹத்தின்னு ஒரு இடம் இருக்குது. பனிஹத்தினா இடம், வில்லேஜ், அதோட பேர். அங்கே வந்து என்ன வரும்னா, நித்யானந்த பிரபு யாரு? ரட்சிதவேல் நித்யானந்த பிரபு யாரு? நித்யானந்தா பலராமன் சொல்லுங்க. பான்னு போயிட்டு இருக்கு. ஓகேவா? கிளியர்? யாரு? பலராமன். ஸோ நித்யானந்த பிரபுவோடைய தத்துவம் என்னன்னா, யாரு நித்யானந்த பிரபு என்ன ஸ்தானத்தில் இருக்காரு? அவரு குரு தத்துவம். நித்யானந்த பிரபு, பலராமர், பலபத்ரா எல்லாம் குரு தத்துவம். குருவோட அனுகிரகம் இல்லாம போக முடியாது. யாருக்கிட்ட? ஏனுபணி நித்தாபாய் ராதாகிருஷ்ண பத்தே நாய். நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லைன்னா ராதாகிருஷ்ண வழிபாடு அங்கே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதில் ஒரு சிதாதஹி அப்படின்னா, சிதானா அவளு, ஃப்ளாட்டட் ரைஸ். அவள் தெரியுமா? அவள் கடல் யாருக்கு தெரியாமல் இல்லை. அவள் கடல் தான் பிரபு. திருவிழா தைப்பூசனா அது வாங்காமல் வருமா? ஓகே, அவளும் அந்த கடலையும் இருக்குல்ல, அவள் கடல். அவள் மட்டும் சொல்கிறோம். அவள்னா அந்த ரைஸில் செய்யுது. சோறு வந்து அந்த இது பண்ணி அந்த என்ன சொல்லுவாங்க? எஸ், மீன் வந்து என்னன்னா அந்த அவளும் தஹினா தயிர். சிதானா அவளு, தஹினா தயிர். இதை ஏன் பிரபு அவளும் தயிரும் இதில் ஏன் இருக்குது அப்படின்னா, இது ஒரு சீன் நடக்குது. நித்யானந்த பிரபு வந்து அணியாத்தியன்ற இடத்துல இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா, ரகுநாத தாசா கோஸ்வாமி. யாரு?
சட்கோஸ்வாமியில் ஒரு கோஸ்வாமி. அவர் யாருன்னா உண்மையாக அவருடைய பரம்பரைன்னா ஜமீன்தார். ஜமீன்தார்னா யார் ஞாபகம் வருது? அன்றைக்கி இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு ஜமீன்தார்னு போய் எனக்கு சூப்பர் ஸ்டார் நடித்த முத்து படம் தான் ஞாபகம் இருக்குங்க. ஜமீன் ஜமீன் பரம்பரை நீங்களா அவரா? ஸோ ஜமீன்தாரோடைய ஃபேமிலி தான் வந்து ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. அப்போ வந்து ஜமீன்தார்னா என்னது? பிச்சை எடுப்பாங்க. பணக்காரு, பணம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு தங்க காசுலாம் கொடுப்பாங்க. சும்மா அடிச்சோம் போனது என்னது கிழிஞ்சு வெட்டிட்டு வர வா அந்த ஒரு காசு எடுத்துட்டு போ, பார்த்தாலும் கொடுத்துட்டு போவாங்க. இருக்குது நிறைய இருக்கா. ஜமீன்தார் ரகுநாத தாஸுக்கு வந்து அழகான மனைவி, ஜமீன்தார், நல்ல பணங்கள்லாம் இருக்குது. அவங்க அப்பா எல்லாம் பார்த்து எல்லாம் வச்சுட்டாரு. தந்தையோட கடமை என்னது? ஒரு பருவம் வந்துட்டோன்னே பிள்ளைங்களுக்கு பார்த்து முடிச்சு விட்றாங்க. பார்த்துக்க பொண்ணு தான் இருக்குது, ஜமீன்தாருக்குன்னு ஒரு பொண்ணு கிடச்சிருக்காது, முடிச்சு விட்டாரு. அப்போலாம் வந்து ஜமீன்தார்லாம் ரொம்ப எடுக்க மாட்டாங்க. வயசு பக்கம் வந்தாலும் டக்குன்னு பிடிச்சி விட்ருவாங்க. அந்த பார்த்துக்குவா அதில் முடிச்சு அது அவங்க ஜமீன்தாரோட இது இல்லை. அரசு அந்த அடுத்த வம்சாளி வரணுமே, அந்த ஜமீன்தார் பொண்ணு இன்னொரு வரணுமே, அதுக்காகவே வந்து அரசு பரம்பரை அந்த சிஸ்டம்லாம் கரெக்டாக செய்வாங்க. இப்போ ரகுநாத தாசர் வந்து மனைவி எல்லாம் இருக்குது, மக்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்? சைத்தன்யா மகாபிரபுவை நேரடியாக போய் மோதி அவர் வந்து அவருடைய இது எடுக்கலாம் பார்த்தாரு. இது நித்யானந்த பிரபு ரொம்ப நோட் பண்ணிட்டாரு. கதைக்கு வரேன். அப்போ வந்து இதுமாதிரி போனோடனே சைத்தன்யா மகாபிரபு உடனே அவர் ஏற்றுக்கல. இந்த சைத்தன்யா மகாபிரபுடைய சிம்பிளாக இருக்கணும். அவருக்கு வந்து இந்த அரசு உடையெல்லாம் போட்டு வந்துட்டா பிடிக்காத. ஏன்னா நீ அரசு உடைய பணக்காரோட வந்துட்டா உனக்கு அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நான் பணக்காரன், நான் அரசன், என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, அந்த அகங்காரத்தோடு இருந்தால் உனக்கு எப்படி அந்த பணிவு வரும், ஹம்பல் வரும். அப்போ வந்து பணக்காரா எட்ட போக சொல்லி அவர் வந்து கிட்டக்கு சேர்க்க மாட்டார். அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார்? அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஒரு நாள் என்ன பண்ணார்? அப்பப்போ வீட்டு விட்டு ஓடி வந்துடுவார். வேறு ராத்திரி பிடிச்சி அவங்க அப்பா வந்து வச்சுருவாரு. இவன் என்னடா அவன் சின்ன பையன் மாதிரி ஓடி போயிடுறான். பிடிச்சி அவங்க அம்மா சொல்லுவார், கட்டி போடுங்க அவனை. கட்டி போடுற வயசு அவன், கல்யாணம் பண்ணிட்டா புள்ள மனைவிலாம் இருக்குது, இவனை போய் கட்டி போட்டு என்ன இருக்குது? அழகான மனைவி இருக்குது, ஜமீன்தார் இருக்குது, இந்த ஜமீன்தாரே இந்த அரமனையே அவனோட தான், இவனை போய் கட்டி போட்டு தர்ற. இவனுக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை ரொம்ப இருக்குது. அதனால தான் அப்பப்போ அவன் பேர் ரொம்ப கொடுத்துட்டாரு, இருக்க மாட்டான். இவர் என்ன பண்ணுறாரு? அப்பப்போ முடியாது, ஒரு நாள் யோசிக்கிறவங்க டக்குன்னு ஓடிடுவார். யாரே இந்த உற்சவத்தை பற்றி நான் பேசுகிறேன். என்ன பற்றி பேசுகிறேன் நான் இன்னைக்கு? பனியாத்தி சிதாதாகி உற்சவா. அந்த பனியாத்தி நடக்கக்கூடிய அந்த சிதா என்னோட அவளும் தயிரும் கலந்த அந்த சாப்பாடு ஏன் நடக்குது ஒரு சீனில் வரும். அது பற்றி மெயின் வந்து அது தத்துவங்களும் இருக்குது. அப்போ வந்து ரகுநாத பாபு பார்க்குறாரு, முடியல, நேராக பண்ணுறாரு, நித்யானந்த பிரபு பார்க்க போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? சைத்தன்ய மகாபிரபு பார்க்க போகிற சொன்னோடனே அவர் வந்து விடலை, அப்பா விடலை. ஆனால் நித்யானந்த பிரபு பார்க்க போகிறோம், அவங்க அப்பா சொல்லிட்டாரு, ஓகே போ, ஆனால் ஒண்டி போகாத, நம்ம சகாக்கள் நம்மளுடைய ஆட்களோட போ. குதிரையில் போகிறாரு, பனியாத்திக்கு போகிறாரு. ஒரு கிராமத்துலேருந்து அவர் இடத்துலேருந்து பனியாத்தி கிட்ட தான் போகிறாரு. பார்க்குறாரு, அங்கேருந்து பார்த்துட்டாங்க. அவர் வந்து நல்லா சுற்றி அந்த என்ன சொல்லுவாங்க, பிருந்தாவனத்து கோபுரங்கள் சுற்றி உட்காந்துருப்பாங்க. நடுவில் வந்து கிருஷ்ணன் உட்காந்துருப்பார்ல, அதுமாரி நித்யானந்த பாறைகள் அந்த கல் மேலே உட்காந்துருக்காரு, சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ நித்யானந்த பக்கத்துலாம் இருக்காங்க. பார்த்து சொல்கிறாங்க, ரகுநாத் வந்துட்டாரு. அவர் அங்கேருந்து தூரத்தில் நின்று தண்டனை பண்ணிட்டாரு. அது வந்து நித்யானந்த பிரபுடைய சகாக்கள் வந்து பார்த்து சொல்லிட்டு, மாதிரி ரகுநாதன் வந்திருக்காரு, அவர் எட்டேருந்து உங்களுக்கு தண்டனை பண்ணிட்டு நின்றுட்டார் அங்கேயே. ஏன் கிட்ட வர மாட்டாரா? கிட்ட வர சொல்லி கிட்ட வந்துட்டு பயப்படுறாரு ரகுநாதர். கிட்ட போனால் நித்யானந்த பிரபு பண்ணிடுவாரு. ஏன் சொல்ற? சோரா திருடா வா, திருடா வா. திருடுங்கிறாரு. நான் ஜமீன்தார் பா, ஜமீன்தாரு திருடுங்கிறாரு. ஏன் திருடுங்கிறா? சைத்தன்ய மகாபிரபுவை குருவோட அனுகிரகம் இல்லாமல் நீ போய் பார்க்குற திருட தானே நீ. குருவோட அனுகிரகம் இல்லாமல் நீ எப்படி பார்க்க முடியும்? தான் தத்துவம். இப்போ நீ என் மனசை நோக அடிச்சிட்ட, இப்போ எனக்கு நீ விருந்து வைக்கணும். கௌடிதாவருடைய பியூட்டி என்னன்னா, அழகு என்னன்னா, வைஷ்ணவனுடைய அழகு என்னன்னா, பிரசாதத்தை மூலியமா நீங்க கருணை எதிர்பார்த்தலாம். நல்லா கவனிங்க. எங்க போனாலும் பெரிய ஒரு விஷயம் வச்சுக்கலாம். பெரிய இப்போ இந்த இவங்க இந்த அந்த என்ன சொல்லுவாங்க, ஹெச்ஓடி ஹெட் டிபார்ட்மெண்ட்லாம் வந்தானுங்களா, எங்கள் டிபார்ட்மெண்ட் சொன்ன ஜெர்மன்லாம் வந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டோன்னு வந்து என்ன பண்ணுறது, இவ்வளோ முடிச்சாங்க. டக்குன்னு ஒரு சாப்பாடு இருந்துச்சு. ஓ வெரி நைஸ் மெடிசின் ஃபோர் நர்ஸ். ஓ திஸ் நான் சொல்லுமா, ஓ திஸ் சோச்சன் வெரி நைஸ். ஓ அவன் ஏதோ ஒரு இதில் வந்தான். 16 மணி நேரம் மண்டலம் இதாகி என்ன சொல்லுவாங்க ட்ரை ஆகி
வந்து இங்கே இறங்கி மலேசியா பூ செலமாடத்தா அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டான் இதாகிடுச்சு. ஆனால் இந்த சாப்பாடு கொடுத்தா குசி ஆகிட்டான். இந்த சாப்பாடு என்பது ஒரு மனதனுடைய இதான் மனதனோட ஹியூமனோட என்ன சொல்லுவாங்க சிந்தனை, இன்னொன்று சொல்லுவாங்க அவனுடைய வீக்னஸ் சொல்லலாம், இன்னொன்று என்ன சொல்லலாம், அது ஒரு மனசு இதாகிக்கணும். முன்னெல்லாம் பெரியவங்க அது பிரச்சனை வச்சுங்களா வந்து உட்கார என்ன பிரச்சனையா உட்கார டக்குன்னு பிரச்சனை மனுச்சு கொடுத்துருவாங்க. ஒன்றுட்டா அப்படி கடைசி உட்காந்துருவாங்க. பார்த்துருக்கலாம் முன்ன இப்போலாம் பார்க்குறது வெத்தலை போகிறது யாருங்களா முன்ன சொல்கிறேன் அப்படியே பார்த்தா அவன் சொல்கிற ரைட்டான் பிரச்சனை முடிச்சுக்கலாம். பெரிய பட்டாக்கத்தையும் தூக்கிட்டு வந்தாரு. பெரிய பிரச்சனையை பார்த்தா வெத்தலையை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. முடிஞ்சு இல்லை தண்ணி குடி ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான். இது டெக்னிக்கு. அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் ரொம்ப இதுன்னா டக்கு நித்தியம் சார் நான் உனக்கு தண்டனை கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் தண்டா அப்படின்வாங்க. தண்டானா அது பனிஷ்மெண்ட். அப்போ கொடுக்கணுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, நித்தியானந்த குரு சொல்கிறார் உடனே எனக்கு பிரசாதம் வேணும். இவர் ஆடிட்டாரு. உடனே பிரசாதம் எங்கே போகிறது ஏதோ அப்புறம் கைகளாம் ஓடுது அவரு. உடனே அவர் சொல்கிறாரு சிம்பிள், அவளும் தயிரும் கொண்டு வா. அப்புறம் அது உடனே அவர் தயிர் உடனே மிக்ஸ் பண்ணி அது கொடுக்குறது. அவனோட பால் சுண்டு வைக்கிறாங்க, வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு இந்த கற்கண்டு இதெல்லாம் போட்டு அதில் ஒரு ஆமாம் அது ஒரு பாயசம் மாதிரி கீர் மாரி அவளுக்கு கீர் கொடுக்குறாங்க. ஒரு சைடு இது கொடுக்குறாங்க. இது எப்படி செஞ்சு எனக்கு நீ எல்லாத்துக்கும் கொடுக்குற இதுதான் தண்டனை. அது கருணை. இது தண்டனோட ஆடிட்டார் ரகுநாதர். நித்தியானந்த தண்டனையா நித்தியானந்த சில பேர் அறைவார், சில இது பண்ணுவார். எல்லாம் கருணை, சில கருணை. நித்தியானந்த பிரபு கருணை பற்று கிடச்சிருச்சுன்னா என்ன குரு தத்துவம், குருவுடைய அனுகிரகம் கிடச்சி. நம்ம சாது குரு வைஷ்ணவம் இருக்காங்களே எல்லாம் நித்தியானந்த பிரபுவோட இது, பலராம இது, பலபத்திர அவங்களுடைய இது, அவங்களுடைய இதில் வழியில் வந்தவங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் நீங்கள் குரு ராதாகிருஷ்ண வழிபாடு பண்ண முடியும். அதனால தான் நித்தியானந்த பிரபு நீங்கள் தாண்டி நீங்கள் போக முடியாது, பலராம தாண்டி நீங்கள் போக முடியாது, பலபத்திர தாண்டி நீங்கள் ஜெகநாத போக முடியாது. தத்துவம் குரு தத்துவம். குரு அங்கே இருக்கணும், குரு கைட் பண்ணணும். குரு கைட் மூலியமா நீ போகலாம். எதுக்கு குரு வச்சிருக்கோம், அந்த ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்கள் அதை பைபாஸ் பண்ணி போனீங்கன்னா எஸ் போ செல்லோ பாய் டைம் நெய் அபி அபி செல்லோ இப்போ உனக்கு டைம் இல்லை நீ கிளம்பு முடிஞ்சு. ஆனால் இப்போ நித்தியானந்த குரு என்ன சொல்கிறாரு, நான் ஏன் குரு இருக்கணும் கேள்வி வருமா இல்லை, ஏங்க குரு இருக்கணும். நான் எல்லாம் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நுண்ணறிவா அப்புறம் தமிழில் நுண்ணறிவு இப்போ இங்கே இணையமா எப்படி வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பௌத்தரிசத்தில் பார்த்து அந்த டாபிக் போட்டிருந்தாங்க. அதில் தட்டி நான் எல்லாம் படிச்சுக்கிறேன், யூடியூப் பார்த்துக்கிறேன், அப்புறம் எல்லாம் படிக்கிறேன். ஐ ஹேவ் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ், லாட் ஆஃப் திங் ஐ கேன் ரீட் ஃப்ரம் இன்டர்நெட் புக்ஸ், ஐ கேன் ரிஃபர் எவ்ரிவேர் அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். நான் இங்கே வேணாலும் பார்த்துக்கலாம், நான் இங்கே மாயப்பூர் வரைக்கும் கனெக்ஷன் இருக்கலாமே. என்ன சொல்லுத மாயப்பூர் வரைக்கும் எனக்கு இருக்குது. மாயப்பூர், பாம்பே, ஜுஹு பாம்பே, புனே எல்லாம் இஸ்கோனும் எனக்கு எல்லாம் கனெக்ஷன் இருக்குது. அப்பப்போ நல்லா ஒரு போர்ஷனில் டக்குன்னு ஒரு கால் தான், வாட்ஸ்அப் கால் எல்லாம் கிளியர் பண்ணிடும். இப்படிலாம் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் குருவோடைய அனுகிரகம் இல்லைன்னா அங்கே இதாகும். குரு குறைச்சம் பண்ணுவார். குருவுக்கு தெரியும். சில தீர்க்கஸ்லாம் வந்து பார்ப்பாங்க பார்த்தீங்களா, வந்து பார்ப்பாங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இங்கே வந்து விக்ரமங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க. நம்ம கணக்கு தெரியாது. இல்லை எனக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம நார்மலாக இருக்கும். ஆனால் சாது குரு வைஷ்ணவ் வந்து பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. மேலேருந்து இது உப்பர் தேக்கோ நீச்சே தேக்கோ, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டே சொல்லுவாங்க, ஓ ஆப்கா அபி ப்ராப்ளமே, உனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது ஜோசியக்காரரா அப்படிலாம் இல்லை, அவங்களுடைய பார்வை, குருவோடைய அந்த பார்வை இருக்க ரொம்ப ரொம்ப பியூட்டி. நம்ம தப்பு செய்கிறது சில சமயம் நம்மளுக்கே தெரியாது. சில சமயம் கண்ணாடி மூகத்தில் பார்ப்போம், மூஞ்சில் ஏதாவது ஒன்று இருக்கும், அதையும் நம்ம கவனிக்க மாட்டோம். அவன் சொல்லுவான் இது மூஞ்சி இது என்ன இருக்கு வேற, அது ஓகே போயிடுச்சா ஓகே பாருங்க. அந்த மாதிரி கண்ணாடியில் நம்ம பார்த்தே நம்மளுடைய அழுக்குகள் தெரியாதப்ப நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம தவறு செய்யல பக்திகள் செய்யகள் யாரு பார்ப்பது, குரு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வாஷ்லாம் பண்ணி குளிப்பாட்டி இதான் போயிட்டு வாங்க. ஸோ குருவோடைய அணுக்கருக்கும் குருவோடைய கைட்டு வழிகாட்டி இல்லாமல் ராதாகிருஷ்ண வழிபாடு இல்லை. இதுதான் வந்து இங்கே நித்தியானந்த பிரபு ரகுநாதாவுக்கு அவர் வழிகாட்டுறாரு. நீ டேரக்டாக போக வேணாம், என்னுடைய அணுக்கருக்கும் கிடைச்சா நீ போயிடலாம் அப்படின்னு நான் உனக்கு எல்லாம் கைட் பண்ணுறேன். கைட்டு அதாவது வழிகாட்டி திருத்தம், ஒரு குருவாக இருந்தால் என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் சொல்ல மறந்துட்டேன்.
வந்துட்டார்ல, குதிரையிலேருந்து இறங்கி தண்டோ பண்ணுவார்ல, கிட்ட வசூல் வரமாட்டாரு. பிடிச்சு இழுங்கலாம், அவனை பிடிச்சு இழுத்து ஒரே கால் மேலே வைப்பாரு. 2 கால் தூக்கி வைப்பாரு. கத்திரி மாமலது கதை இதுதான் பணியாத்தி நடந்தது. 2 கால் தூக்கி வச்சேன்னா எல்லா அகங்காரம் ஆணவம் எல்லா தலைக்கணமும் இறங்கிரும். எதுக்கு நம்ம தலையை வந்து கீழே வைக்க சொல்றாங்க, தண்டோ பண்ண சொல்றாங்க? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அகங்காரம் எல்லாத்தையும் நீ இறக்கி பகவான் காலடியில் வச்சிடணும். நீ அகங்காரத்தை நீ இறக்கி வைக்கலன்னா பக்தியில நீ எப்படி முன்னேறுவ? நான் தான் பெரியவன், நான் தான் இங்கே கிங், சமையல்ல நான் தான், என்னை மாரி இங்கே எவனும் சமைக்க முடியாது, என்னை மாரி எவன் மருந்து அடிக்க முடியாது, என்னை மாரி இங்கே அருமனையை வாசிக்க முடியாது, என்னை மாரி இங்கே கீர்த்தனை பண்ண முடியாது, என்னை மாரி இங்கே யாரும் பூஜை பண்ண முடியாது. இந்த அகங்காரம் யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற உதாரணம் பகவான் இங்கே சுட்டி காட்டுகிறார். எதிலும் எங்கிலும் பணிவும் அடக்கமும் இருக்கணும். திருநாத் அபிசுனிச்சேன தரு அபிசனா அமானினா மாறுதுன்னா கீர்த்தனையா சதேரி. எது பிள்ளையோட பணிவாகவும் மரத்தை விட பொறுமையாக இருக்கணும். இதுதான் சைத்தன்ய மகாபுரு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி பணியாத்தி இதில் வந்து 2 காலை தூக்கி அமுத்திடுவாரு. யார் ரகுநாத தாசர் எல்லாம் இறங்கிடும் முழுகும். கால் வச்சாச்சுல நித்யானந்த பிரபு பார்த்துட்டீங்களா? அவருக்கு அந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் காலில் இருக்கும். நித்யானந்த பிரபுவோட இது அனுப்பிவிடும். அவரோட என்ன அது எல்லாம் முழுசாக பட்டோன்னே ரகுநாதருடைய எல்லாமே போச்சு. ஜமீன்தாரோடைய என்ற அகங்காரம், ஜமீன்தார் சொத்து பத்து எல்லாமே படித்தவன் படிக்காத எல்லாமே போச்சு, காணாம. ஓகே, அதோட அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இப்போ பிரசாதம் வேண்டும். உடனடியாக இந்த பிரசாதம் உடனே எல்லா ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க, இன்னும் எந்த குரு வருது, இத்தனை பெருமானே எல்லாம் உடனடி நடக்குது. அண்டா குண்டா எல்லாம் வருது. ஒன்றும் இல்லை, அவளே தயிர் இந்தாண்டே சூட வச்ச பால், அதில் அவளுக்கு போட்டு வாழைப்பழம் எல்லாம் கடுக்கெல்லாம் போட்டு எல்லாரும் ஒரு கீரு, இது அவள் கீரு அவளுடைய தயிர் வச்சது, இதை எடுத்துட்டு எல்லாம் அங்கே உட்காந்து நிற்கிறாங்க. அந்த ஒரு கருணை அங்கே ஒரு சீன் நடக்குது. அப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரா, எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டாரா, அங்கே எதுவும் குரு ஸ்தானத்தில் இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரா? மகாபிரபு வராரு. மகாபிரபு வந்து உக்காடுறாரு. மகாபிரபு இப்போ நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்காக அதை செஞ்சது எல்லாம். அது மகாபிரபு பார்த்துட்டு நித்யானந்த பிரபுவோட ஏற்பாடுல இது நடந்திருக்கு. ஒரு குரு இருந்து ஸ்தானத்துல இருந்து பண்ணியிருக்காரு, எல்லாம் சரியா பண்ணியிருப்பாரு. ஒரு குரு என்பவர் சரியா வழி நடத்தி கொண்டு வரணும். குரு என்பவர் அந்த சீடனை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் குரு. விழுந்துட்டான் இவன், இனிமே முடிஞ்சிருச்சு. எத்தனையோ பக்தர்கள் சீடர்கள் குரு பெரிய குரு எடுத்திருப்பாங்க, ஆனால் விழுந்துருவாங்க. பார்த்துறீங்களா? பவுடன் ஆயிடுவாங்க. குரு பார்த்துட்டு மப்போ போய் விட்டுருவாரா? முடிஞ்சு, நீ இதோட முடிச்சு, நீ போய் இதோட போ, முடிஞ்சு. அப்படியா? உடனே அவங்க ஸ்தானத்துலேருந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, சீடன் விழுந்துட்டான், ஆனால் அவன் மீண்டு வரணும். குருவோடைய ஒரு கடமை. ஏன்னா அவன் வந்து கட்டுண்ட ஆத்மா, திடீர்னு நல்லா ஒரு தலை வரும், அவனை மாயால் அதிகம் போடும். அதுக்கு தான் முக்கியமாக என்ன, வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க, வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது, வைஷ்ணவர்கள் நிந்திக்கக்கூடாது. என்ன பெரிய இது, சமைச்சா தான் சாப்பிட்ருவோண்ணா, என்ன பெரிய கீர்த்தனை கேட்டுருவோண்ணா, இப்படி எதுவும் ஏனோ தானே பேசக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்னதா அது என்ன அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். மேரிட் மாரி இந்த சேவிங் பண்ணுற 10 காசு உண்டியில் போட்டால் என்ன ஆகும், சேர்ந்து வருமா? அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேர்ந்து ஒரு நாள் வர்றப்ப பாதிப்பு வரும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அது சிஸ்டமேட்டிக் இருக்குது. நம்ம வைஷ்ணவர்களை கூட்டு வச்சு பிரசாதம் போட்டு அவங்க மன திருப்தியில் அவங்க சொல்லிட்டு போனாங்க, வாழ்த்துட்டு போகிறாங்களா, முடிஞ்சிருச்சு. பியூட்டி. வீட்டுக்கு பண்ணிட்டோம், தெரிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கூட்டு வச்சு சாது ஒரு வைஷ்ணவர்களை நம்ம வந்து அந்த போஜனம் பிரசாதத்தை கொடுத்தோம்னா நாள் என்னமோ நடந்துச்சு நம்மளுக்குள்ள. ஓகேயா, நான் படிச்சுட்டேன். அந்த ஒரு இது வந்துருச்சா கிளியர். இப்போ உதாரணம் ஏன் கேட்பீங்க என்ன அதுன்னு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது, சக்கரம் விரட்டிக்கிட்டு போவோம். அவர் வந்து இது பண்ணுவார், அவர் பேர் என்ன, அம்பரிசி முனிவர். அம்பரிசி முனிவரை நிந்திரு யார் 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 நிந்திச்சிருவா? துர்வாசி முனிவர். அவர் எவ்வளோ பெரிய முனிவர், சக்தி வாய்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார், அவர் போய் இது பண்ணுவார். ஆனால் ஓடி போவார், பிரம்மக்கிட்ட ஒரு போட, என் டிபார்ட்மெண்ட்டில் விட்டுருப்பா நீ, சிவன்ட்டு போவார், என்கிட்ட வந்துடாது. போயிரு நாராயணன் பகவானுக்கு போவார், ஏன் இது இல்லை நீ ஓடி போய் உழுவார், அங்கேயே போவார், தண்டா பண்ணுவார், சக்கரம் போயிடும். சி
இதெல்லாம் சிசின், இதெல்லாம் உண்மையானது. வந்து வைஷ்ணவர்களையும் பக்தர்களையும் நீங்கள் நிந்திக்கிறப்ப அது அவங்களே அதை மன்னிச்சு விட்டாதான் கோயிங், இல்லைன்னா அது வரைக்கும் அது அப்படியே போட்டு உருட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி சைத்தன்யா நித்யானந்த பிரபு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மகாபிரபு வர்றாரு. மகாபிரபு வந்து உட்காந்துட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த ஒரு இது கிடைக்குது. என்னது? ராதா கிருஷ்ண பிரேம பக்தி கிடைக்குது. என்ன பண்றாரு, எடுத்து நித்யானந்த பிரபு ஊட்டுறாரு. இந்த ஊட்டுனோட நித்யானந்த பிரபு ஆடுறாரு. சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுறாரு, அதோட வேகமா ஆடுறாரு. பிரேம பக்தி கிடைச்சிருச்சு அவர். அது அப்போ குருவுக்கு அது கிடைக்கிறப்ப, குரு அதை எடுத்து சீடுகளுக்கு கொடுக்குறப்ப, அந்த சீடுகள் அது ஏற்று கிடைக்கிறப்ப அது 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 ஒரு அவங்களுக்கு கிடைக்குது. அதான் நித்யானந்த பிரபு வந்து குரு ஸ்தானத்தில் இருக்காரு. இப்போ அவர் இது நம்ம படி நம்ம பின்பற்றப்ப எல்லா விதமான தங்கு தடைகளும் போகுது. இதுல குரு தத்துவம் இருக்குது. இந்த பனிஹத்தி சிததகில உற்சவம் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநாதருக்கு பாடம் புகட்டுறாரு. நீ தனியா விட்டு நித்யானந்த பிரபு இல்லாமல் நீ நேராக போனிய மகாபிரபு நீ இது பண்ணல. நித்யானந்த பிரபுவோட கருணோடைய பாவம் மகாபிரபு ஏற்றுக்கிட்டாரு. அடுத்த 3 நாள்லேயே அவர் எல்லாம் இருந்துட்டோன்னே மகாபிரபு ஒன்று கிடச்சிச்சு. டக்குன்னு வீட்டு விட்டு வெளியே வர்றாரு, நேராக பூரிக்கு போகிறாரு. பூரி ஜெகநாதில் போயிட்டு இது பண்ணுறாரு. மகாபிரபு அணு கிடச்சிருச்சு, மொத்தமாக இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சீன் நடக்கும். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பழைய சோறுலாம் சாப்பிட வைப்பார். கதை தெரியுமா? சைத்தன்ய சரிதமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அழுவி போன சோறுலாம் சாப்பிடுவார். கழுவி சாப்பிடுவார். மாட்டுக்கு போடுற இதெல்லாம் கழுவி சாப்பிடுவார். அப்புறம் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்து அதை போய் எடுக்க போகிறாரு. சௌரப் தமோதரா வந்து தடுக்கிறாரு. மகாபிரபு இது சாப்பிடாதீங்க, அழுவி போனது. ஏய், என் பக்தன் சாப்பிட்றப்ப நான் ஏன் சாப்பிடக்கூடாது? என் பக்தன் சாப்பிட்றான், தூய்மையாக பக்தன் சாப்பிட்றான், எனக்கு எது எங்கே இருந்தாலும் அதை கவலை இல்லை. எடுத்து சாப்பிட்றாரு. ரகுநாதன் அழுகுறாரு. மகாபிரபு, பிரபஞ்சத்தை படைச்சவனே, இந்த உலகமே உன்னை சார்ந்து இருக்கு, நீ ஏன் இதை சாப்பிட்ற? அழிவுக்கு போனது அது மாட்டுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அழிவு மாட்டுக்கு கொஞ்சம் என்ன ஆகும், அப்படியே போட்டு விடுவோம். அது மாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சிருமா, அந்த ஜவ்வு அதெல்லாம் எல்லாம் பட்டு அப்படியே இதாகும். மறுநாள் ஈ உட்காரும், அந்த ஈ உட்காந்து புழுவெலாம் இதாகும். அந்த சோறு அப்படியே ஊசி அடிச்சிடும். அந்த சோறை கழுவி சாப்பிடுவார் ரகுநாதன் கோஸ்வாமி. மூச்சு விடுறாரு. உங்களுக்கு வேணுமா என்ன சாப்பிடுவீங்களா? என்ன ஆகும், நேராக ஹாஸ்பிட்டல் படுத்துட வேண்டியது தான். போயிட்டு ஒரு வாரத்துக்கு குளுக்கோஸ் சேர்த்து உட்கார வச்சுருவான். அவர் என்ன பண்ணுவார். அப்போ மகாபிரபு அதை சாப்பிட்டோன்னே அவருக்கு இன்னும் இதாயிரும். மகாபிரபு அதை சாப்பிட்டுட்டோன்னே இன்னும் இதாயிரும். சாப்பிடவே மாட்டார். அதோட பசிக்காது. மகாபிரபு முழுசாக அவருக்கு குறைஞ்சி கொடுத்துருவாரு. பசின்றதே இருக்காரு. முழுசா பிரச்சாரத்தில் இருக்காரு. அந்த பசின்றதே இருக்காது. பகவான் எங்கும் எதிலும் செய்வார். அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா இந்த தாகம் பசி அது எதுவுமே வராது, நினைக்கவே மாட்டோம். அதாவது இந்த உலகத்தோட தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அந்த துன்பங்கள் நம்மளுக்கு வராது. பசி வராது, தூக்கம் வராது, அந்த இது அந்த ஒன்று இருக்காது, பற்று இருக்காது. இதை தான் வந்து சொல்றாரு. அப்போ குருவோடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த இந்த பனிஹத்தி சிடாடகி உற்சவத்தில் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். நித்யானந்த பிரபு கருணை குரு ஸ்தானத்திலிருந்து ரகுநாத தாசருடைய கருணை அது அவர் கொடுத்தோன்னே எல்லாமே கிளியராக இருக்குது. கிளியரா? ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஜெய் ஜெகநாத். ரத யாத்திரா வருது.